குட் ஈவினிங். இந்த வீக்குக்கான போர்ஷன் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், அது கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தான் அதில் முக்கியமான டாபிக். இதில் உள்ள ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம வந்து சண்டே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதோட கண்டினியூஷன் இன்னைக்கு மேக்ஸிமம் ப்ரோக்ராம் இன்னைக்கு கவர் பண்ணுற ட்ரை பண்ணுறேன். மீதி வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த கான்செப்டை நான் லைட்டாக சொல்லிடுறேன், ரிவைஸ் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறேன். இப்போ இதுதான் ப்ரோக்ராம் நம்பர் 9. இங்கே வந்து ஒரு கிளாஸை எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியும். கிளாஸ் நேம் ஆஃப் த கிளாஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அனிமல் ப்ராக்கெட்டை வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன், அது ஆப்ஷன் தான். அப்புறம் டெஃப் இனிட், இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதில் டெஃப் இனிட் அப்படிங்கிறது ஒரு கன்ஸ்ட்ரக்டர். ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எப்படி டிஃபைன் பண்ணுங்கிறது நம்ம பார்த்துக்கிறோம். ஒரு டபுள் அண்டர்லைன் ஆரம்பிக்கிறோம் இனிட், அதுக்கப்புறம் ரைட் சைடில் டபுள் அண்டர்லைன் வரும். கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணுது, ஒரு கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட்டுக்கு மெமரி ஸ்பேஸை வந்து அலோகேட் பண்ணுறது அதோட வேலை. லைன் நம்பர் 12 நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். அனிமல்ங்கிற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். அனிமலுக்கு அனிமல் வச்சுக்கிறோம். கிளாஸ் நேம் வந்து அனிமல் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல், ஆப்ஜெக்ட் வந்து ஸ்மால் லெட்டர் ஏ கொடுத்துருக்கோம். சின்ன டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த அனிமல் ஸ்மால் லெட்டர் ஆரம்பிக்கக்கூடிய அனிமல் வந்து ஆப்ஜெக்ட் நேம், கேபிட்டல் லெட்டர் ஆரம்பிக்கக்கூடிய அனிமல் வந்து கிளாஸ். இதை யூஸ் பண்ணி நாம வந்து கிரியேட் பண்ணுவோம். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஐஸ், இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லலாம், அல்லது வேரியபிள்னு சொல்லலாம், அல்லது ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் நம்ம சிம்பிளா சொன்னா குணாம்சங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம், கேரக்டர்ஸ். இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி, ஒரு அனிமல் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து ஐஸ் இருக்கும், நேம் இருக்கும், கலர் இருக்கும், லெக்ஸ் இருக்கும், ஏஜ் இருக்கும், கிட்ஸ், இந்த மாதிரி நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு அனிமலுக்கு வந்து. ஸோ இதை வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸை வந்து கன்ஸ்ட்ரக்டர்ல நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதான டேட்டாஸ்லாம் இன்னும் நம்ம கொடுத்துருக்கோம். இது ஒரு ப்ராப்பர்ட்டி செட் பண்றோம். லைன் நம்பர் 13ல டெய்ல் அப்படின்னு சொல்றோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நாம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து கலெக்ஷன் டேட்டா டைப்ல என்னெல்லாம் படிச்சிருக்கிறோம், லிஸ்ட், டியூபிள், செட், டிக்ஷனரி எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா. ஒரு டிக்ஷனரி ஃபார்ம்ல டேட்டாவை நமக்கு ஸ்டோர் பண்ணணும். டிக்ஷனரி ஃபார்ம்ல என்ன, கீ வேல்யூ கொடுப்போம், கீ கொடுப்போம், ஃபுல் கோலன் கொடுத்து வேல்யூ கொடுப்போம். அதே ஃபார்மேட்ல பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, VARS அப்படின்னு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கீயா எடுத்துக்கலாம். டூங்கிறது ஒரு வேல்யூ, நேம்ங்கிறது ஒரு கீ, டாக்ங்கிறது வேல்யூ, கலர்ஸ் கீ, ஸ்பாட்டட் வேல்யூ, லெக்ஸ் கீ, ஃபோர் வேல்யூ. இந்த ஃபார்மேட்ல ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி ஒரு டிக்ஷனரி ஃபார்ம்ல வேணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது வரைக்கும் நம்ம படிக்காத ஒரு ஃபங்க்ஷன் VARS அப்படிங்கிறது. ஸோ இங்க எப்படி கொடுக்குறோம், டெம்ப் ஈக்குவல் டு VARS அனிமல் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அப்போ இந்த டெம்ப்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுது. அப்போ இந்த டெம்ப்ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா ஐஸ் ஈக்குவல் டு 2, நேம் ஈக்குவல் டு டாக், கலர் ஈக்குவல் டு ஸ்பாட்டட். அது எந்த ஃபார்ம்ல ஸ்டோர் ஆகும்னா இந்த இல்லையா, ஐஸ் நேம், ஃபுல் கோலன், டாக், இந்த ஃபார்மேட்ல அது ஸ்டோர் பண்ணிக்கும். இதான் டிக்ஷனரி ஃபார்ம் நமக்கு தெரியும். லெஃப்ட்ல இருக்கிறது கீ, ஃபுல் கோலன் ரைட் சைடுல இருக்கிறது வேல்யூ. இந்த டிக்ஷனரி ஃபார்ம்ல எல்லாம் ஸ்டோர் பண்ணுது. இப்போ நமக்கு எல்லாத்தையும் எல்லாருடைய வேல்யூ வந்து ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியா நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும். கீ ஒரு பக்கம், வேல்யூ ஒரு பக்கம் அப்படி நமக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா முதல்ல நம்ம VARS யூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் நம்ம டெம்ப்ல போய் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். டெம்ப்ல எத்தனை எல்லா இங்க இருக்கக்கூடிய எல்லா கீயும் வேல்யூ, ஐஸ்ல இருந்து ஐஸ், நேம், கலர் எல்லாம் வந்து ஸ்டோர் ஆயிடும். அப்புறம் பிரிண்ட் பண்றதுக்காக லைன் நம்பர் 16 17 வந்து ஒரு ஹெட்டிங் வேணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு ஆப்ஷன் தான். கீங்கிற ஒரு ஹெட்டிங், வேல்யூஸ்க்கு ஒரு ஹெட்டிங். அப்புறம் இதை அண்டர்லைன் பண்றதுக்காக லைன் நம்பர் 17 கொடுத்துருக்கோம். இங்க லைன் நம்பர் 18 பாருங்க, ஃபார் x,y இன் டெம்ப் ஐட்டம்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா இந்த டெம்ப்ல வந்து இது எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கு இல்லையா, அதை எடுக்கிறது தான் நம்ம இதை யூஸ் பண்றோம், டெம்ப் டாட் ஐட்டம்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ இந்த ரெண்டு வேரியபிள் யூஸ் பண்றோம் ஃபார்ல, x,y. எக்ஸ்ல போய் கீ ஸ்டோர் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து ஒரு லூப். அப்போ எக்ஸ்ல போய் என்ன ஸ்டோர் ஆகும், ஃபர்ஸ்ட் டைம் ஐஸ் ஸ்டோர் ஆகும். ஒய்ல என்ன ஸ்டோர் ஆகும், 2 ஸ்டோர் ஆகும். இங்க நம்ம லைன் நம்பர் 19ல ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ல பிரிண்ட் பண்றோம், எக்ஸையும் ஒய்யும் பிரிண்ட் பண்றோம். இந்த லூப் வந்து நெக்ஸ்ட் டைம் வரும். நெக்ஸ்ட் டைம் ஐயோ எக்ஸோட வேல்யூ என்ன ஆகும், இந்த டெம்ப் ஐட்டம்ஸ் வந்து எடுக்கும். எக்ஸ்ல போய் என்ன ஸ்டோர் ஆகும்னா நேம் ஸ்டோர் ஆகும். ஒய்யில் என்ன ஸ்டோர் ஆகும்னா வேல்யூ, டாக் ஸ்டோர் ஆகும். அப்புறம் லைன் நம்பர் 19ல பிரிண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டைம் இந்த லூப் வரும்போது கலர் வந்து
எக்ஸ்ல வந்து கலர்டு ஸ்டோர் ஆகும், ஒய்ல வந்து ஸ்பாட்டட் ஸ்டோர் ஆகும். அதை பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் லெக்ஸ், எக்ஸ் ஈக்குவல் டு லெக்ஸ், ஒய் ஈக்குவல் டு 4, இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம அந்த அவுட்புட்டை பார்க்குறோம், பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஐடியா இந்த கீ வேல்யூஸ் இது வந்து ஜஸ்ட் ஹெட்டிங், அவ்வளவுதான். ஐஸ் இதை இடையில நம்ம வந்து ஹைபன் கொடுத்துருக்கோம். இந்த எஃப்ல வந்து அவுட்புட்டை வந்து ஒரு ஃபார்வர்ட் பண்றதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். இங்க வந்து எக்ஸோட வேல்யூ, இங்க ஒய்யோட வேல்யூ. இங்க 10 எக்ஸ் ஃபுல் கோலன் 10 கொடுத்தோம்னா எக்ஸுக்கு வந்து 10 லொகேஷன் வந்து நம்ம அலாட் பண்றோம். இங்க ஒய் ஃபுல் கோலன் 10னா ஒய்க்கு வந்து நம்ம 10 லொகேஷன் அலாட் பண்றோம். நம்பருக்கு ரைட் அலைன், ஸ்ட்ரிங்குக்கு வந்து லெஃப்ட் அலைன். அவ்வளவுதான் இந்த ப்ரோக்ராம். இது ஏதாவது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குதா? அதாவது விஏஆர்எஸ்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா, அனிமல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ், ஐஸ் இது எல்லாம் இருக்குல்ல, ஐஸ், நேம், கலர், லெக்ஸ், ஏஜ், கிட்ஸ், இங்க கொடுத்துருக்க டைப் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ரீட் பண்ணி ஒரு டிக்ஷனரியில போய் ஸ்டோர் ஆகுது. டிக்ஷனரி ஃபார்மேட் நமக்கு தெரியும். என்ன இருக்கும்? ஒரு ஃபுல் கோலன் ஒன்று இருக்கும். ஃபுல் கோலனுக்கு லெஃப்ட்ல கீ இருக்கும். ஓகே, நான் இப்போ சார்ட்டிங்ல கேட்குறீங்களா? நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். என்ன டவுட்? ஓகே, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வேற ஒன்றும் இல்லை. இது எஃப்ங்கிறது ஒரு ஃபார்மேட். அப்ப எக்ஸ்னா எக்ஸ், இந்த இடத்துல பிராக்கெட்டுக்குள்ள எக்ஸ் கொடுத்துருக்கு இல்லையா? அப்ப எக்ஸுக்கு என்ன வேல்யூ? ஐஸ் ஃபர்ஸ்ட் டைம். இது வந்து ஒரு லூப். ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸுக்கு வேல்யூ வந்து இப்போ நான் வந்து இந்த இடத்துல காட்டுறேன். எக்ஸ் ஒய் அப்படின்னு நான் கொடுக்குறேன், அல்லது வந்து ரெண்டு செப்பரேட் லைன்ல வேணா கொடுத்துருக்கேன். பாருங்க, ஒவ்வொரு லைனும் பிரிண்ட் பண்ணும்போது என்ன வருதுன்னு பாருங்க. இந்த லைனை விட நான் இப்ப ஹைட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் டைப் சார் நான் டவுட் வந்து நான் சாட்டிங் கேட்டிருக்கேன். ஓகே சார், இப்போ நீங்க டைப் பண்றது எதுவுமே விசிபிளா இல்லையே சார்? எனக்கு இந்த ப்ரோக்ராம் விசிபிளா இருக்கா? ப்ரோக்ராம் விசிபிளா இருக்கு, பட் நீங்க இப்போ ஏதோ ஆல்ட்ரேஷன் பண்றது தெரியல. இப்ப பார்த்தா தெரியும். ரெண்டு பேரும் டவுட் கேட்டிருக்கீங்க. ஒருத்தங்க இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு சின்ன டவுட் கேட்டிருக்காங்க. சந்துரு வந்து விஏஆர்எஸ் ஃபங்க்ஷனுடைய பர்பஸ் கேட்டிருக்காரு. நம்ம ரெண்டையும் பார்க்கலாம். முதல்ல அந்த இங்க கொடுத்துருக்க இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இது வரைக்கும் பார்க்காதது, அதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். விஆர்எஸ் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை முதல்ல விஆர்எஸ் கொடுத்துருக்கேன். இப்போ டெம்ப் ஈக்குவல் டு விஆர்எஸ் அனிமல் அப்படின்னு கொடுத்தோம்னா லைன் நம்பர் 15ல கொடுத்துருக்க இந்த அனிமல் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். நமக்கு தெரிஞ்ச ஏற்கனவே ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொன்னேன், ஒரு தோசை. அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க இந்த கேபிட்டல் அனிமல் அப்படிங்கிறது வந்து ஒரு தோசை கல். இது வந்து ஒரு தோசை, ஒரே ஒரு தோசை தான் நம்ம உருவாக்கியிருக்கோம். இது வந்து இந்த ஸ்மால் லெட்டர்ல ஆரம்பிச்சிருக்க ஒரு அனிமல். இதுல இந்த அனிமல் அப்படிங்கிற ஆப்ஜெக்டோட நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் அட்டாச் பண்ணிருக்கோம். ஐஸ், நேம், கலர், லெக்ஸ், ஏஜ், கிட்ஸ். இந்த கிளாஸுக்கு உள்ள ஒரு 6 ப்ராப்பர்ட்டி அசைன் பண்ணிருக்கிறோம், அல்லது 6 ப்ராப்பர்ட்டி அல்லது 6 வேரியபிள் ஆட்ரிபியூட்ஸ். இது எல்லாமே சினானிம் தான் அட்டாச் பண்ணிருக்கிறோம். இங்க ஒரு 6 கிளாஸுக்கு வெளியே டெய்லும் ஒன்று கொடுத்துருக்கோம். ஒரு அனிமல்ல நார்மலா இதெல்லாம் இருக்கும். ஐஸ் இருக்கும், நேம் இருக்கும், கலர் இருக்கும், லெக்ஸ் இருக்கும். இது வந்து அனிமலை பொறுத்து வேரி ஆகும். நாம கொடுத்துருக்க அனிமலுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியை ஒரு டிக்ஷனரி ஃபார்ம்ல பிரிண்ட் பண்ணணும். நாம வந்து கலெக்ஷன் டேட்டா டைப்னு நம்ம ஒன்று படிச்சிருக்கோம். கலெக்ஷன் டேட்டா டைப்ல என்னெல்லாம் படிச்சிருக்கோம்? லிஸ்ட், டியூபிள், செட், டிக்ஷனரி படிச்சிருக்கோம். டிக்ஷனரி ஃபார்மட் என்ன? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐஸ் டாட் இது வந்து ஒரு டிக்ஷனரி ஃபார்ம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். டிக்ஷனரி திரும்ப ஒரு தடவை நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். புக்கை வந்து நம்ம படிச்ச பழைய ப்ரோக்ராம்லாம் ரெஃபர் பண்ணிங்க. லெஃப்ட்ல வந்து ப்ராப்பர்ட்டி வரும், கீ வரும், ரைட் சைடுல வேல்யூ வரும். ஐஸ் ஃபுல் கோலன் 2. அடுத்தது நேம். நேம்ங்கிறது ஒரு கீ. ஃபுல் கோலன் டிஓஜி டாக் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஒரு டாக் பத்தி உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாம். இதுதான் டிக்ஷனரி ஃபார்ம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லூப் நம்ம ஃபார்ம் பண்ணி
முதல்ல ஐஸோட கீ, ஐஸுக்கு கீ என்ன? ஐஸ் தான். வேல்யூ வந்து 2. அப்புறம் வந்து நேம் டாக்னு பிரிண்ட் பண்ணணும், கலர். நெக்ஸ்ட் டைம் லூப்ல வந்து கலர் ஸ்பாட்னு பிரிண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் 4னு பிரிண்ட் பண்ணணும். ஏஜ் 10னு பிரிண்ட் பண்ணணும். கிட்ஸ் 0னு பிரிண்ட் பண்ணணும். டைப் 1னு பிரிண்ட் பண்ணணும். இப்படி லூப்ல ஒவ்வொரு தடவை ஒவ்வொன்றா எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, இப்படி வேரி ஆகுறதுக்கு எல்லா வேல்யூ வந்து டிரான்ஸ்ஃபர் ஒரு டிக்ஷனரி ஃபார்ம்ல எடுக்கிறதுக்கு தான் இந்த VARS யூஸ் பண்றோம். சப்போஸ் இதை வந்து நமக்கு லிஸ்ட்ல போய் ஸ்டோர் பண்ணணும்னாலோ, டியூபிள்ல ஸ்டோர் பண்ணணும்னாலோ, செட்ல ஸ்டோர் பண்ணணும்னாலோ இந்த VARS யூஸ் பண்ண கூடாது. இந்த VARS வந்து ஒரு டிக்ஷனரியில போய் ஸ்டோர் பண்றதுக்கு தான் இந்த டெம்ப் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இப்போ நம்ம டெம்ப்ல போய் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ சந்திரோட டவுட் கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா VARS வந்து ஒரு டிக்ஷனரி ஃபார்ம்ல டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்றதுக்கு இதை யூஸ் பண்றோம். இப்போ பண்ணிட்டோம். ஒவ்வொரு வேல்யூவா எடுக்கிறதுக்கு இங்க டெம்ப் லைன் நம்பர் 18ல கொடுத்துருக்கோம் இல்லையா, இங்க ஃபார் x, y in temp.items அப்படி நம்ம கொடுத்துருக்கோம். டெம்ப்ல இருந்து .items அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு ஐட்டமா எடுக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஐஸ் ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட் டைம் வந்து நேம் ஃபுல் கோலன் டாக், கலர் ஃபுல் கோலன் ஸ்பாட்டட், நெக்ஸ்ட் ஃபுல் கோலன் 4, ஏஜ் ஃபுல் கோலன் 10, கிட்ஸ் ஃபுல் கோலன் 0, டைப் ஈக்குவல் டு 1. இப்படி எடுத்துக்கணும். இதுல ஃபார்க்கு அப்புறம் 2 வேரியபிள் நம்ம கொடுத்துருக்கிறோம், x, y ன்னு கொடுத்துருக்கிறோம். இப்போ நமக்கு வந்து ஒரு டவுட் வரும், எக்ஸுக்கு என்ன ஸ்டோர் ஆகும், ஒய்க்கு என்ன ஸ்டோர் ஆகும்னு சொல்லி. இங்க நான் சேம் லைன்ல கொடுக்குறேன். இப்போ நீங்களே பாத்துக்கலாம். என்ன அவுட்புட் வருதுன்னு சொல்லி ஒரே லைன்ல எக்ஸ் ஒய் பிரிண்ட் பண்றோம். ஏன்னா எக்ஸ்ல என்ன போய் ஸ்டோர் ஆகும்னா கீனா என்ன? ஐஸ், நேம், கலர், லெக்ஸ், ஏஜ், கிட்ஸ், டைப். இதெல்லாம் கீஸ். இதுதான் எக்ஸ்ல போய் ஸ்டோர் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்ல போய் ஐஸ் ஸ்டோர் ஆகும். வேல்யூ என்ன வேல்யூ? ஃபர்ஸ்ட் 2 ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் டைம் டாக். இதுதான் ஒய்ல போய் ஸ்டோர் ஆகும். எப்படிங்கறத அவுட்புட் பாருங்க. இதா இருக்கா? ஐஸ் 2, ஐஸ் ஃபுல் கோலன் 2, நேம் ஃபுல் கோலன் டாக், கலர் ஸ்பாட். சார் நீங்க இது சொல்றது எங்கயுமே தெரியல சார், டிஸ்ப்ளே ஆகல சார். சார் ப்ரோக்ராம் மட்டும் தெரியலையா? ப்ரோக்ராமே தெரியலையா? அவுட்புட் தெரியலையா? அவுட்புட் தெரியல. நீங்க அப்புறம் இந்த ஆல்ரெடி டிஸ்ப்ளே பண்ற ப்ரோக்ராம் இருக்கு, நீங்க ஏதோ தனித்தனியா பண்றது தெரியல சார். மேம் நீங்க உங்களுக்கு மட்டும் தான் தெரியலன்னு நினைக்கிறேன் மேம். கொஞ்சம் வெளியே போயிட்டு உள்ளார வாங்க மேம். அப்படியே போயிட்டு வரீங்களா? மத்தவங்களுக்கு தெரியுதா? தெரியுது சார். சார் எனக்கு ஒரு டவுட் சார். கேளுங்க. சாட்டிங்ல பண்ணிடலாமா? நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். சாட்டிங்லயும் பண்ணிருக்கேன். பண்ணிருக்கீங்களா? பாக்குறேன் இமிடியேட்டா. Now it's audible sir. தெரியுது சார் எனக்கு. நான் நிறைய டெக்னிக்கல் ப்ராப்ளம் எங்க இருந்தாலும் வந்து இருக்கும். சர்வர் சைடுல வரலாம், மைண்ட் சைடுல. அந்த ஒரு திரும்ப ஒரே ஒரு முறை சொல்லிடுங்க சார் அந்த print text மட்டும் ப்ளீஸ். ஓகே நான் சொல்றேன். இப்போ எல்லாருக்குமே வந்து 2 டவுட் வரும். நிறைய பேர் சாட்டிங்ல கேட்டுட்டீங்க. எப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது. இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் எப்படி பிரிண்ட் பண்றது நமக்கு தெரியும். ஒரு லிஸ்ட்ல இருக்கக்கூடிய டேட்டாஸை லூப் யூஸ் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்றது நம்ம படிச்சிருக்கோம். கலெக்ஷன் டேட்டா டைப்ல படிச்சிருக்கோம். ஆனா ஒரு கலெக்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, கலெக்ஷன் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. அது எப்படி ஒரு டிக்ஷனரி ஃபார்ம்ல டிக்ஷனரி ஃபார்ம்ல ஸ்டோர் ஆயிருக்கும் போது எப்படி பிரிண்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. அதுக்கு தான் சந்துரு கேட்டிருக்காரு. VARS யூஸ் பண்றோம். VARS யூஸ் பண்ணி நம்ம இந்த டெம்ப்ல போய் நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கிறோம். அப்புறம் இந்த டெம்ப்ல இருந்து எடுக்கிறதுக்கு வேல்யூ எடுக்கிறதுக்கு தான் இந்த லைன் நம்பர் 80 நம்ம யூஸ் பண்றோம். லைன் நம்பர் 18ல ஃபார் லூப்ல 2 வேரியபிள் கொடுத்துருக்கிறோம், x, y. எக்ஸ்ல போய் என்ன ஸ்டோர் ஆகும், ஒய்ல போய் என்ன ஸ்டோர் ஆகும். இந்த கான்செப்ட் நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். முதல்ல கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அதாவது எக்ஸ்ல போய் என்ன ஸ்டோர் ஆகும்னா கீ ஸ்டோர் ஆகும். கீனா என்ன? இங்க லைன் நம்பர் 5ல இருந்து 10 வரைக்கும் இருக்குல்ல, ஐஸ்ங்கிற அந்த வேர்டு இருக்குல்ல, அதுதான் கீ. நேம், கலர், லெக்ஸ், ஏஜ், கிட்ஸ், டைம். இதெல்லாம் கீ. இதெல்லாம் வேல்யூஸ் 2, டாக், ஸ்பாட்டட், 4, 10, 0, 1. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த லூப் வந்து உள்ள வரும்போது x ஈக்குவல் டு ஐஸ், y ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன ஆகும்? லூப் செகண்ட் டைம் வந்து x ஈக்குவல் டு நேம், y ஈக்குவல் டு டாக். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த ஃபார்மட் கேட்டீங்க, அதை நான் ரெண்டாவது வரேன். இதை முடிச்சுட்டு நான் வரேன். இப்போ இந்த அவுட்புட் பாருங்க. இந்த அவுட்புட் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? லைன் நம்பர் 19ல பிரிண்ட் எக்ஸ் கொடுத்துருக்கோம். எக்ஸுக்கு என்ன பிரிண்ட் பண்ணிருக்கு? ஐஸ்ன்னு பிரிண்ட் பண்ணிருக்கு. அது கீ.
ஒய்ங்கிறது என்ன வேல்யூ, ஐஸோட வேல்யூ என்ன 2, அதான் அங்க 2 பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது என்ன பிரிண்ட் பண்ணும், கீ வந்து நேம், வேல்யூ வந்து டாக்னு பிரிண்ட் ஆயிருக்கு. கீ வந்து கலர், நெக்ஸ்ட் டைம் வேல்யூ ஸ்பாட். இப்போ உங்களுக்கு வந்து விஏஆர்எஸ் என்ன வேலை செய்யுது, ஐட்டம்ஸ் என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுல உள்ள ஐட்டம்ஸ் தான் எடுக்கிறதுக்காக தான் இந்த ஐட்டம்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் அல்லது மெத்தட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இது கிளியர் ஆயிடுச்சா சந்துரு? நம்ம அடுத்தது போலாமா? ஓகே எஸ் சார். ஓகே, இப்போ லைன் நம்பர் 20 பாருங்க. இதுல இந்த எக்ஸ் ஒய் நம்ம இப்படி எடுத்துருக்கோம் இல்லையா, இதை வந்து இந்த அவுட்புட்டை வந்து ஃபார்மேட் பண்றோம். நம்ம ஏற்கனவே கொடுத்த அவுட்புட் பாருங்க, ரைட் சைடுல தெரியுது. லைன் நம்பர் 3 ஃபர்ஸ்ட் ஐசி ஃபுல் கோலன் 2 இருக்கு, நேம் ஃபுல் கோலன் டாக் இருக்கு இல்லையா, அப்புறம் கலர் ஃபுல் கோலன் ஸ்பாட் இருக்கு. இந்த கீக்கும் வேல்யூக்கும் இடையில நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா ஃபுல் கோலன் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஃபுல் கோலன் எல்லாம் கரெக்டா ஒரே காலத்துல இருக்குதா? கொஞ்சம் நீங்க பார்த்து சொல்லுங்க. ஐஸ் ஃபுல் கோலன் 2, நேம் ஃபுல் கோலன் டாக், அப்புறம் நெக்ஸ்ட் லைன்ல கலர் ஃபுல் கோலன் இல்ல இல்லையா? ஆமா சார். அதுக்கு தான் நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா லைன் நம்பர் 20ல எக்ஸ் ஃபுல் கோலன் 10 எக்ஸ்னு கொடுத்தோம்னா எக்ஸோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஃபுல் கோலன் 10 கொடுத்தோம்னா எக்ஸோட வேல்யூ பிரிண்ட் பண்றதுக்கு நாம 10 லொகேஷன் அலாட் பண்றோம். 10 லொகேஷன் அலாட் பண்றோம். இப்போ நான் இதை கேன்சல் பண்ணிட்டு கமெண்டபிளா மாத்திட்டு இப்போ பிரிண்ட் பண்றேன். இப்போ எக்ஸுக்கு 10 லொகேஷன் அலாட் பண்ணனா லெஃப்ட்லயே 10 லொகேஷன் வந்துடும். கரெக்டா அந்த காலம் வந்துடும். பாருங்க இந்த அவுட்புட்டை, இந்த ஹைபன் இருக்குல்ல, இது எல்லாம் கரெக்டா வந்துடும். இது மட்டும் வேரி ஆயிடும். நான் இதை வேணா கொஞ்சம் நம்ம தள்ளிக்கலாம். இது வந்து நம்ம அவுட்புட்டை ஃபார்மேட் பண்றதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். சோ இந்த கீஸ் எல்லாத்துக்குமே 10 லொகேஷன், EY ES இது வரைக்கும் வந்து 10 லொகேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஹைபன் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு அந்த ஹைபன் கொடுத்துருக்கோம். ரைட் சைடுல ஒய்க்கு வந்து நம்ம 10 கொடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு 10க்கு பதிலா நான் 15 கொடுக்குறேன். என்ன ஆகுது பாருங்க. சோ இந்த கீஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்துடும். அப்ப இந்த ஹைபன் கொஞ்சம் ரைட் சைடுல போயிடும். ரைட் சைடுல போயிட்டா இந்த ப்ரீவியஸ் அவுட்புட்டை கம்பேர் பண்ணி பாருங்க. ப்ரீவியஸ் அவுட்புட் பாருங்க, இங்க இருக்குது. இந்த கீக்கு வந்து ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ல நம்ம என்ன பண்ணோம்னா 10 கொடுத்தோம், இங்க 15 கொடுத்துருக்கோம். ஸோ இதை இந்த கீக்கு மட்டும் டிஸ்பிளே பண்றதுக்கு 10 லொகேஷன். அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்புட் வந்து பாருங்க, இந்த காலம்லாம் கரெக்டா ஒரு ஆர்டர்ல இல்ல. இப்போ ஒரு கரெக்டா ஒரு ஆர்டர்ல வர்றதுக்காக எக்ஸுக்கு வந்து நாம வந்து நம்பர் ஆஃப் லொகேஷன் அலாட் பண்றோம். அப்படி கொடுத்தோம்னு சொன்னா ஒரு பாக்குறதுக்கு ஒரு நீட்டா இருக்கும், அவ்வளவுதான். அதே மாதிரி ஒய்க்கு நம்ம 10 கொடுக்குறோம். 10 கொடுத்தோம்னா 10 லொகேஷன் அலாட் பண்ணும். நம்பர்னா ரைட் அலைன் பண்ணும், ஸ்ட்ரிங்னா லெஃப்ட் அலைன் பண்ணும். லெஃப்ட்ல இருந்து ஆரம்பிக்கும். அதான் டாக் வந்து லெஃப்ட்ல வந்திருக்கு, ஸ்பாட் லெஃப்ட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு, நம்பர்லாம் ரைட் அலைன் பண்ணும். இப்போ ஓகேயா? இப்போ இந்த மாதிரி ஒரு அவுட்புட்டை ஃபார்மேட் இந்த ஃபார்மேட்ல கொடுக்கும்போது இந்த கோட் மார்க்கு முன்னாடி எஃப் கொடுக்கணும். எஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபார்மேட். ஒரு அவுட்புட்டை ஒரு அழகா ஆக்குறோம். ஃபார்மேட்டிங்னா என்ன? மேக்கிங் த அவுட்புட் பியூட்டிஃபுல் அப்படின்னு வச்சுக்கணும். இது வரைக்கும் இந்த ப்ரோக்ராம்ல ஏதாவது டவுட் இருக்கா? மற்றதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா போயிடலாம். இந்த ஒரு ப்ரோக்ராம் வேணா கஷ்டமா இருக்கு. நான் ஒரு மேடம் சொல்லிட்டாங்க, ஃபார்மேட் வந்து சொல்றாங்க. அதுல ஏன் எக்ஸ் ஃபுல் கோலன் 10 கொடுத்து சொல்றாங்க. வி ஆர் செட்டிங் த ஃபீல்ட் வித் கரெக்ட். இந்த டேட்டாக்கு வந்து ஒரு வித் செட் பண்றோம். ஓகே, வேற யாருக்கு டவுட் இருக்கா? சந்துரு ஏதாவது டவுட் இருக்கா? சார் அந்த ஐட்டம்ஸ் இஸ் a built-in function சார். ஐட்டம்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லுங்க. ஐட்டம்ஸ் ஃபங்க்ஷன் is it a built-in function? Is it a built-in? அது வந்து built-in function. Okay, thank you. இந்த ப்ரோக்ராம் கிளியரா உங்களுக்கு? இது ஒண்ணுதான் கஷ்டமான ப்ரோக்ராம். இதுக்கப்புறம் நம்ம ஃபாஸ்டா போயிட்டே இருக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போறோம். இப்போ இந்த கிளாஸ் இந்த ப்ரோக்ராம் பாருங்க. இப்போ கிளாஸ் எம்ப்ளாயி பாஸ் EMP1 எம்ப்ளாயி கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நம்ம பார்த்த ப்ரோக்ராமுக்கும் இதுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குதான்னு பாருங்க.
ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுதா? கன்ஸ்ட்ரக்டர் இல்லாம SCT ATTRங்கிற ஃபங்க்ஷன் வச்சு வேல்யூஸ் அசைன் பண்ற மாதிரி இருக்கு. கரெக்ட். வேற என்ன டிஃபரன்ஸ் சொல்லலாமா? அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்கறோம்னு நினைக்கிறேன், ரன் டைம்ல வேல்யூஸ் கொடுக்கறோம். அதாவது இப்ப ப்ரீவியஸ் ப்ரோக்ராம் பாருங்க, இந்த அனிமல் அப்படி இந்த அனிமல் லைன் நம்பர் 12ல நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கிறோம். அனிமல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அனிமல்ங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். எங்க கொடுத்துருக்கோம்? இந்த அனிமல் கிளாஸுக்கு உள்ளேயே நம்ம டிஃபைன் பண்ணிருக்கிறோம் இல்லையா? இப்ப அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம எங்க பண்றோம் பாருங்க, இங்க டைனமிக்கா நம்ம செட் பண்றோம். டைனமிக்கா செட் பண்றோம். இங்க emp1 equal to employee. அதுக்கு நெக்ஸ்ட் லைன்ல செட் ATTR அப்படிங்கிறது வந்து டைனமிக்கா செட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இப்படி நம்ம கொடுத்தோம்னா இதுல வந்து பிராக்கெட்டுக்குள்ள நம்ம வந்து ஆர்குமெண்ட் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன இருக்கணும்னு சொன்னா ஆப்ஜெக்ட் நேம் தான் இருக்கணும். வழக்கமா நம்ம ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். சோ இந்த ஆப்ஜெக்ட் எடுத்தது emp1 equal to employee னா emp1 is name of the object. அது emp1 is an object of the class employee இல்லையா? அப்ப நம்ம ஆட்ரிபியூட் வந்து நம்ம கொடுக்குறோம். என்ன ஆட்ரிபியூட் கொடுக்குறோம்? salary equal to 12,000 கொடுக்குறோம். salary equal to அத வழக்கமா எப்படி கொடுப்போம்? இங்க கொடுப்போம். self dot salary equal to 12,000 அப்படி நம்ம கொடுப்போம் இல்லையா? salary equal to 12,000 கொடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலா இங்க வந்து நம்ம டைனமிக்கா கொடுக்குறோம். அதுக்கு தான் இந்த செட் ATTR வந்து யூஸ் ஆகுது. இப்போ இந்த emp1 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம செட் பண்றோம், salary. salaryங்கிறது கீ, அதோட வேல்யூ வந்து 12,000. ஓகே, salary equal to 12,000 செட் ஆயிடும். இதே ப்ரோக்ராம்ல இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம், emp2. அப்ப எம்ப்ளாயி கிளாஸுக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு, emp1 emp2 ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் emp1க்கு நம்ம என்ன கொடுத்திருக்கோம்னா salary equal to 12,000 கொடுத்திருக்கோம். செகண்ட் ஆப்ஜெக்ட் emp2க்கு லைன் நம்பர் 10ல ஏஜ் 25 னா ஏஜ் equal to 25 எடுத்துக்கணும். ஏஜ் equal to 25 எடுத்துக்கணும். சோ இதுக்கு வந்து ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான் emp1க்கு, salary equal to 12,000. emp2க்கு ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான் ஏஜ் 20 ஏஜ் equal to 25 கொடுக்கிறோம். லைன் நம்பர் 12ல print emp1 டாட் salary கொடுக்கிறோம். எந்த ப்ராப்ளம் இல்ல. லைன் நம்பர் 13ல print emp1 டாட் ஏஜ் கொடுத்தா என்ன மெசேஜ் வரும்னு யாராவது சொல்லலாமா? இது கரெக்ட் ஸ்டேட்மெண்டா? லைன் நம்பர் 13 print emp1 டாட் ஏஜ், யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. லைன் நம்பர் 13ல print emp1 டாட் ஏஜ். இஸ் இட் கரெக்ட் ஆர் ராங்? ராங். பாருங்க, இது ராங். ஏன் அப்படின்னு சொன்னா ஆப்ஜெக்ட் 1 emp1க்கு நம்ம ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான் கொடுத்துக்கிறோம், salary equal to 12,000 கொடுக்கிறோம். ஆனா அதுக்கு ஏஜ்ங்கிற ப்ராப்பர்ட்டி கொடுக்கவே இல்லை. ஏஜ்ங்கிற ப்ராப்பர்ட்டி எந்த ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறோம்? வேற ஒரு ஆப்ஜெக்ட் emp2 தான் கொடுத்துக்கிறோம். சோ இந்த லைனை நம்ம ரன் பண்ணோம்னா லைன் நம்பர் 13ல என்ன வரணும்? எரர் வரணும். சோ அங்க ரிசல்ட்ட பாருங்க. லைன் நம்பர் 13 அவுட்புட்ல லைன் நம்பர் 13 print emp1 டாட் ஏஜ், எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் ஹஸ் நோ அட்ரிபியூட் ஏஜ். ஏன்னா இதுக்கு வந்து ஏஜே கிடையாது. ஓகே, இப்போ லைன் நம்பர் 14 பார்ப்போம். இது நான் எக்ஸிக்யூட்டிவ்ல மாத்திட்டோம். லைன் நம்பர் 14 வந்து கரெக்டா? அதாவது ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அதாவது emp2 ஆப்ஜெக்ட் நம்பர் 2க்கு salary நம்ம ப்ராப்பர்ட்டி கொடுத்திருக்கோமா? emp1ல தான் சார் salary கொடுத்திருக்கோம். அப்ப இதுல என்ன, இத ரன் பண்ணா என்ன வரணும்? எரர் வரும். எரர் வரணும். சோ நீங்க சொல்ற மாதிரி லைன் நம்பர் 14ல எரர் வந்துருச்சு. ஏன்னா emp2க்கு salary-ன்னு ஒரு ப்ராப்பர்ட்டியே கொடுக்கல, emp1க்கு தான் கொடுத்திருக்கோம். அதனால நீங்க சொல்ற மாதிரி எரர் வந்துருச்சு. இப்போ ப்ரோக்ராம் பாருங்க, பிரிண்ட் பண்றோம். லைன் நம்பர் 13 14 நான் எக்ஸிக்யூட்டிவா கன்வெர்ட் பண்ணிட்டோம். லைன் நம்பர் 12ல print emp1 டாட் salary கொடுத்திருக்கோம். சோ வந்து salary equal to 12,000. அடுத்தல emp2க்கு வந்து என்ன கொடுத்திருக்கோம்? ஏஜ் equal to emp2 ஏஜ் equal to 25 கொடுத்திருக்கோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணா ஏதாவது எரர் வருமா? அத சாட்டி ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. நோ சார். இத ரன் பண்ணா எரர் வருமா?
சார் வராது சார். வராது. நீங்க சொல்றது கரெக்ட். பைத்தான் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாமா? நீங்க சொல்ற மாதிரி கரெக்டா வந்து emp1.age சாரி லைன் நம்பர் 12 emp1.salary எவ்வளவு 12000. ஸோ லைன் நம்பர் 12க்கான அவுட்புட் வந்து 12000. லைன் நம்பர் 15 emp2.age-க்கான ரிசல்ட் வந்து 25. ஓகே, இந்த ப்ரோக்ராம் எல்லாருமே நல்லா புரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போறோம். அது செட் ஆட்ரிபியூட் என்ன செட் ATTR என்ன பண்ணுதுன்னா ஒரு டைனமிக்கா டேட்டாவை வந்து அசைன் பண்ணுது ஆப்ஜெக்ட். அவ்வளவுதான். இந்த ப்ரோக்ராமுடைய பர்பஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். அதாவது வேரியபிள் வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம வேற வேற விதமா நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து டேட்டாஸ் வந்து நம்ம எப்படி கிளாசிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னா நியூமரிக்னு பண்ணோம், ஸ்ட்ரிங்னு பண்ணோம், பூலியன் பண்ணோம். இதுதான் பேசிக்கா டேட்டா வந்து கிளாசிஃபை பண்ணுறோம். அதோட டைப் வச்சு பண்றோம். இங்க நம்ம வந்து எப்படி கிளாசிஃபை பண்றோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல கிளாஸ் வேரியபிளா இன்ஸ்டன்ஸ் வேரியபிளா அப்படின்னு சொல்லி நாம வந்து கிளாசிஃபை பண்றோம். இப்போ இந்த ப்ரோக்ராம்ல ஏஜ்ங்கிறத ரெண்டு இடத்துல நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோம். லைன் நம்பர் 4லயும் நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோம், லைன் நம்பர் 11லயும் யூஸ் பண்ணிருக்கிறோம். இந்த ரெண்டும் ஏஜ்ங்கிறது ஒரு வேரியபிள். அந்த வேரியபிள் வந்து லைன் நம்பர் 4லயும் நம்ம டிக்ளேர் பண்ணிருக்கிறோம், லைன் நம்பர் 11லயும் கொடுத்துருக்கிறோம். லைன் நம்பர் 4 கிளாஸ் எம்ப்ளாயி வந்து எங்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னா அந்த கிளாஸ் எம்ப்ளாயி வந்து லைன் நம்பர் 3ல ஆரம்பிச்சு இங்க முடிஞ்சிருது. ஸோ லைன் நம்பர் 6 வந்து இந்த கிளாஸுக்கு அவுட் சைட்ல இருக்கு. இதுதான் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். லைன் நம்பர் 6 வந்து கிளாஸுக்கு அவுட் சைட்ல இருக்குது. ஆனா இதோட பவுண்டரி என்ன அப்படின்னு சொன்னோம்னா லைன் எம்ப்ளாயி கிளாஸ் வந்து லைன் நம்பர் 3ல ஆரம்பிச்சு இந்த இடத்தோட முடிஞ்சு போச்சு. இந்த இடம் இல்லையா, இதோட முடிஞ்சு போச்சு. கிளாஸுக்கு அவுட் சைட்ல நம்ம ஏதாவது ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணோம்னா அது வந்து நம்ம இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு கிளாஸ் வேரியபிளை எங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ஸ் வேரியபிளா வந்து ஒரு லிமிடெட் ஏரியாக்குள்ள தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்க, இங்க ஏஜ் ஈக்குவல் டு 25 கொடுத்துருக்கோம். அப்போ ஈக்குவல் டு ஈங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். லைன் நம்பர் 6ல எம்ப்ளாயி டாட் ஏஜ்னு கொடுக்குறோம். என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்க. லைன் நம்பர் 6க்கான அவுட்புட் வந்து 25. அப்புறம் லைன் நம்பர் 8ல வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா லைன் நம்பர் 6 வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த 25 நம்ம எப்படி அக்சஸ் பண்ணிருக்கோம்னா ஒரு ஆப்ஜெக்டே கிரியேட் பண்ணாம கிளாஸ் நேமே கொடுத்துருக்கோம். லைன் நம்பர் 6 பாருங்க, எம்ப்ளாயி டாட் ஏஜ். வாட் இஸ் an எம்ப்ளாயி? எம்ப்ளாயி இஸ் a கிளாஸ் இல்லையா? கிளாஸ் நேம் டைரக்டா கொடுத்துருக்கோம். கொடுத்து டாட் ஏஜ். அந்த கிளாஸ்க்குள்ள ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இருக்குது, ஏஜ். அதை பிரிண்ட் பண்ணிருக்கோம். இங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாம டைரக்டா கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணிருக்கோம். அதுக்கு அவுட்புட் வந்து 25. அப்புறம் லைன் நம்பர் 9ல e டாட் ஏஜ்னு கொடுக்கணும். அப்ப e டாட் ஏஜ் அப்படின்னு சொன்னா அந்த ஏஜோட வேல்யூ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த 25 வந்து அக்சஸ் பண்ணிக்குது. அதை பிரிண்ட் பண்ணிருக்கோம். அப்புறம் 11 e டாட் ஏஜ் அப்படின்னு சொல்லி அதோட வேல்யூவை நம்ம வந்து அப்டேட் பண்றோம். இந்த ஏஜ் வந்து நம்ம இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து கிளாஸுக்கு உள்ள டிஃபைன் பண்ணிருக்கிற அந்த ஏஜை அஃபெக்ட் பண்ணாது. இங்க 13 கொடுத்துருக்கோம். ஸோ இங்க பிரிண்ட் பண்ணோம்னா என்ன செய்யும்? இந்த e டாட் ஏஜுக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும்னா 13 வரும். ஆனா எம்ப்ளாயி டாட் ஏஜ்னு கொடுத்தோம்னா இந்த கிளாஸ் நேம் கொடுத்தோம்னா இந்த 25 தான் பிரிண்ட். ஸோ இதுல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா கிளாஸ் வேரியபிள்னா என்ன, இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னா என்ன. கிளாஸ் வேரியபிள்ங்கிறது கிளாஸுக்கு உள்ளே டிஃபைன் பண்ணக்கூடியது. இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் தான் நம்ம 11ல கொடுத்துருக்கோம் இல்லையா, லைன் நம்பர் 11ல கிளாஸுக்கு அவுட் சைட்ல கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கிளாஸ் நேம் எம்ப்ளாயி டாட் ஏஜ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா கிளாஸ் நேம் கொடுத்து நம்ம டாட் ஏஜ் கொடுத்தோம்னா இந்த ப்ராப்பர்ட்டி நேம் கொடுத்தோம்னா கிளாஸ் வேரியபிளுடைய வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறோம். அந்த 25 வரும். இங்க ஒரு ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்து அந்த ப்ராப்பர்ட்டி நேம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் லைன் நம்பர் 11ல கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த வேல்யூ 30 பிரிண்ட். அவ்வளவுதான் இதை நோட் பண்ண வேண்டியது. வேற எதுவுமே டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ கிளாஸ் வேரியபிளை கிளாஸுக்கு உள்ள டிஃபைன் பண்றோம், ஸ்டாட்டிக் வேரியபிளை கிளாஸுக்கு வெளியே டிஃபைன் பண்றோம். இப்போ நமக்கு கிளாஸ் வேரியபிள்னா என்ன, இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னா என்னன்னு தெரியும். இப்போ இந்த கிளாஸ் வேரியபிள் அக்சஸ் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும்? கிளாஸ் நேம் டாட் ப்ராப்பர்ட்டி நேம் கொடுக்கணும். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அக்சஸ் பண்ணா நம்ம என்ன செய்யணும்? ஆப்ஜெக்ட் நேம் லைன் நம்பர் 13ல கொடுத்துருக்கோம்ல, ஆப்ஜெக்ட் நேம் டாட் ப்ராப்பர்ட்டி நேம். அவ்வளவுதான். ஓகேயா? இல்ல பெரிய கத்துக்கிறது ஒண்ணும் இல்லை. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போறோம்.
இந்த நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட், நிறைய புக்ல கிடைக்கிறது கொஞ்சம் வராதுதான். இதுல என்ன அப்படின்னு சொல்லணும்னா, லைன் நம்பர் 7ல ஒரு கன்ஸ்ட்ரக்டர் டிஃபைன் பண்ணிருக்கோம். லைன் நம்பர் 7. வாட் இஸ் மீன் பை கன்ஸ்ட்ரக்டர்? கன்ஸ்ட்ரக்டர்ங்கிறது ஒரு ஸ்பெஷல் மெத்தட் அதாவது ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். அது என்ன, அதனுடைய பர்பஸ் என்ன? அலோகேட்டிங் மெமரி ஃபார் த ஆப்ஜெக்ட். இந்த யூனிட் அது எப்படி டிஃபைன் பண்றது? டபுள் அண்டர்ஸ்கோர் யூனிட் டபுள் அண்டர்ஸ்கோர் பிராக்கெட்டுக்குள்ள ஒரு கம்பல்சரி பேராமீட்டர் இருக்கணும் செல், அப்புறம் உள்ளது எல்லாம் ஆப்ஷன். இப்போ இதை எப்போ கால் பண்ணும்? கன்ஸ்ட்ரக்டர் லைன் நம்பர் 14ல கொடுத்துருக்கோம். ஓபிஜே ஈக்குவல் டு டெஸ்ட். இங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த கன்ஸ்ட்ரக்டரை வந்து அது கால் பண்ணும். ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும். இப்போ செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டு பைத்தான் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இங்க வந்து நம்ம அசைன் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து இந்த ப்ரோக்ராம்ல ஒரே ஒரு தடவை தான் கால் பண்ணணும். ஆனா இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒரு தடவை தான் கால் பண்ண வைக்கணும். அதாவது நிறைய ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது வேணா நான் திரும்ப திரும்ப பண்ணிக்கலாம். ஆனா கால் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. கால் ஃபங்க்ஷனை நம்ம வந்து எத்தனை தடவையும் நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம். அதை எப்படி கால் பண்றோம்னு பாருங்க. லைன் நம்பர் 16ல ஓபிஜே பிராக்கெட்ல வந்து நம்ம வந்து ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்குறோம். ஸோ இங்க வந்து நம்ம எத்தனை தடவை கால் பண்றோம், இந்த லூப் வந்து எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுமோ அத்தனை தடவை. லைன் நம்பர் 15ல வந்து நம்ம ஒரு லூப் கொடுத்துருக்கோம். இந்த லூப் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகும்? 0 to 4. அப்போ நம்பர் ஆஃப் டைம்ஸ் 5 இல்லையா? 0 to 4னா 0,5னு கொடுத்துருக்கோம். 5னா ஸ்டாப் வேல்யூ -1 கொடுக்கணுங்கிறது நம்ம ஏற்கனவே கத்துக்கிட்டோம். இப்போ 0 to 4னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து 5. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. அப்போ வந்து 5 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். இப்போ இந்த லூப் வந்து 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஒவ்வொரு தடவையும் ஓபிஜே ஆஃப் ஐன்னு கொடுக்குறோம். கன்ஸ்ட்ரக்டர் எப்போ கால் பண்ணோம்னா ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும்போது லைன் நம்பர் 14ல. ஆனா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து திரும்ப திரும்ப கால் பண்ண முடியாது. ரிப்பீட்டடா கால் ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணோம்னா நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு நம்ம கால் ஃபங்க்ஷன் தான் கொடுக்கணும். அதுதான் கால் ஃபங்க்ஷனுடைய அட்வான்டேஜ். இங்க நம்ம வந்து ஓபிஜே ஆஃப் 10 ஒரு ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்து பிராக்கெட்ல வந்து ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்தோம்னா இந்த லூப் இந்த கால் ஃபங்க்ஷன் ரிப்பீட்டடா வந்து கால் பண்ணும். பட் இது வந்து ஒரு நார்மல் ஃபங்க்ஷனுக்கு இதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் வந்து நம்ம எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம்? டெஃப்னு கொடுப்போம். இப்போ ஏடிடி இந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி நம்ம கொடுப்போம். அதை கால் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க இருந்து நம்ம கொடுப்போம். கிளாஸுக்கு அவுட் சைட்ல இருந்து ஏடிடி இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5 அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கொடுப்போம் இல்லையா? ஏ கமா பி இந்த மாதிரி கொடுக்கும். இந்த லைன் நம்பர் 19 தான் இந்த ஃபங்க்ஷனை போய் கால் பண்ணும். ஸோ இங்க வந்து இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிருக்கிறோம். ஏடிடி ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கு கிளாஸுக்கு அவுட் சைட்ல நம்ம என்ன செய்யணும்? அந்த ஃபங்க்ஷன் நேமை மென்ஷன் பண்ணணும். ஆனா இந்த கால் ஃபங்க்ஷனை இந்த ப்ரோக்ராம்ல எங்க இருந்து நம்ம வந்து கால் பண்ணவே இல்லை. அப்ப அது என்ன செய்யணும்னா ஆட்டோமேட்டிக்கா அது கால் பண்ணும். எப்ப கால் பண்ணுது? இந்த லைன் நம்பர் 16 தான் கால் பண்ணும். எத்தனை தடவை கால் பண்ணும்? 5 டைம்ஸ். அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் அந்த அவுட்புட் பாருங்க. n+1 இது ஒரு லூப்புங்கிறத நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் டைமோட வேல்யூ வந்து என்ன இருக்கும்? 0+1. அப்புறம் ஆப்ஜெக்ட் நேம் அதை காட்டுது. ஆப்ஜெக்ட் நேம் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? பைத்தான் நமக்கு கொடுத்துருக்கோமா? நேம் obj.name பைத்தான் அதை பிரிண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் டைம் வந்து அது வந்து ஒன்னே இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே போகுது. அது வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து 2 பிரிண்ட் ஆகும், அப்புறம் 3ன்னு சொல்லி 5 டைம்ஸ் வந்து இது பிரிண்ட் ஆகும். இதை நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இது வந்து ஒரு ஆர்டினரி ஃபங்க்ஷனுக்கு இதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஆர்டினரி ஃபங்க்ஷன்னா நேம் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கு நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் கொடுக்கணும். ஆனா கால் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னா நேம் ஆஃப் த ஃபங்க்ஷனை மென்ஷன் பண்ண வேண்டாம். எப்பவுமே எந்த ஃபங்க்ஷனுக்கும் லெஃப்ட்லயும் ரைட்லயும் டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்தா அது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். இது வந்து யூனிட்ல இருந்து டிஃபரெண்ட். யூனிட் வந்து ஒரு தடவை தான் நம்ம கால் பண்ண முடியும். கால் ஃபங்க்ஷனை ரிப்பீட்டடா கால் பண்ணிக்கலாம். அதை எப்படி கால் பண்றது? அந்த லைன் நம்பர் 14ல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஆப்ஜெக்ட் கொடுத்து பிராக்கெட்ல ஒரு ஆர்குமெண்ட்டை நம்ம வந்து ஸ்பெசிஃபை. இதுதான் ப்ரோக்ராம் நம்பர் 2. இதுல ஏதாவது அப்புறம் வந்து கரெக்ஷன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து இந்த லூப்புக்கு வெளியே வந்து கிளாஸுக்கு அவுட் சைட்ல வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கிறோம். நம்பர் ஆஃப் டைம்ஸ் 5 டைம்ஸ் இந்த லூப்புக்குள்ள போய் அது ப்ராசஸ் பண்ணிருக்கிறத காட்டுறதுக்காக நம்ம பண்ணிருக்கோம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போலாமா?
அதாவது பர்பஸ் ஆஃப் கால் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்குன்னு சொல்லி பெரிய யூஸ் ஒன்றும் இல்லை. அது வந்து ஒரு நானே என்ன ஃபீல் பண்ணேன்னா அது ஒரு அன்னெசரி ஃபங்க்ஷன் தான். ஒரு ஸ்டார்டிங்ல கேட்டிருக்காங்க வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கால் ஃபங்க்ஷன். அது அவுட்புட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அதுக்கு வந்து பெரிய யூஸ் இல்லை. அப்படி ஒன்று இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் அது வந்து பெரிய யூசேஜ் இருக்கிற மாதிரி தெரியல. அப்படி இருக்குங்கிறத மட்டும் பார்த்து நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போகிறோம். தேங்க்யூ. இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து பெரிய லைன் நம்பர் இந்த ப்ரோக்ராம் பார்க்குறோம். டிஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படின்னு நம்ம சொல்றோம். கன்ஸ்ட்ரக்டர்னா உங்களுக்கு தெரியும். டிஸ்பிளே அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிருக்கிறோம். இந்த டெஸ்ட் அது உங்களுக்கு தெரியும். டிஸ்பிளே ஃபங்க்ஷன் அதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம்னா நேம் பிரிண்ட் பண்றோம். இதுல 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். EMP1 அதுக்கு கோமதி ஒரு நேம், EMP2 அதுக்கு வந்து உஷான் ஒரு நேம், EMP3 முருகன் அப்படின்னு ஒரு நேம். அப்புறம் இதை பிரிண்ட் பண்ணுறோம். இதுல உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த 3 ஃபங்க்ஷனுடைய பர்பஸ். இனிட் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். அது வந்து ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நிறைய தடவை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி டிஸ்பிளேங்கிறது ஒரு ஆர்டினரி ஃபங்க்ஷன். ஜஸ்ட் நேம் டிஸ்பிளே பண்றதுக்கான ஒரு ஃபங்க்ஷன். டெல் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம வந்து என்னன்னா கொடுத்துக்கலாம். டெல் வந்து ஜஸ்ட் ஆப்போசிட் டு இனிட். டெல் என்ன பண்ணும், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணும். டெல் நான் எப்படி சொல்லியிருக்கிறேன், அது வந்து டிஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்ட்ரக்டருடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஸ்பேஸ் அலோகேட் பண்ண ஸ்பேஸை கிளியர் பண்றது அதோட வேலை, வேற ஒன்றும் கிடையாது. நம்ம எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கிறோமோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஸ்பேஸ் அலோகேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு கோமதிங்கிற ஒரு நேம், அதுக்கான ஸ்பேஸ் அலோகேட் பண்ணும். நெக்ஸ்ட் உஷா, அப்புறம் முருகன். இந்த 3க்கும் வந்து அப்ப இந்த டிஸ்ட்ரக்டர் வந்து எத்தனை தடவை கால் பண்ணும், எத்தனை ஆப்ஜெக்ட் இருக்கோ அத்தனை தடவை வந்து கால் பண்ணும். ஓகேயா? இப்ப இந்த ப்ரோக்ராம்ல வந்து 3 ஆப்ஜெக்ட் இருக்கு. EMP1, EMP2, EMP3. இதை வந்து ஆட்டோமேட்டிக் கன்ஸ்ட்ரக்டர் வந்து எப்போ கால் பண்ணணும் நமக்கு தெரியும். எப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோமோ அப்போ இந்த ப்ரோக்ராம்ல வந்து லைன் நம்பர் 21 அதுல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். லைன் நம்பர் 23ல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம் EMP2. லைன் நம்பர் 25ல EMP3ங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். ஸோ லைன் நம்பர் 21 ஒரு தடவை யூனிட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. லைன் நம்பர் 23, 21, 23, 25. ஆனா டிஸ்ட்ரக்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதே கால் பண்ணும். அதை நம்ம கால் பண்ண அவசியம் இல்லை. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுது, டிஸ்ட்ரக்டர் வந்து அதே பண்ணி. இப்போ டிஸ்ட்ரக்டருடைய பர்பஸ் வந்து வேற ஒண்ணுமே கிடையாது, மெமரியை கிளியர் பண்ணுது. ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். நம்ம வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணும்போது என்ன செய்யுது, மெமரி அலோகேட் பண்றதுங்கிறது ஒரு ட்ரெயின்ல வந்து நம்ம ரிசர்வ் பண்ண ஒரு சீட்டை நம்ம ஆக்குபை பண்ற மாதிரி. நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணோம்னா இந்த சீட் விட்டு நம்ம இறங்கிடுவோம். இறங்கினோம்னா அந்த சீட் வந்து ஃப்ரீ ஆயிடும். அந்த ஃப்ரீ பண்ற வேலையை தான் அதாவது டெல் அப்படிங்கிற டிஸ்ட்ரக்டர் வந்து பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வேற ஒண்ணும் இல்லை. சரியா? இதெல்லாம் அப்படி பண்ணும். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போலாமா? இந்த ப்ரோக்ராம் பாருங்க. ஏதாவது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? நார்மலா கொடுக்குற வேரியபிளுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்கோம். டபுள் அண்டர்ஸ்கோர்னா என்ன பண்ணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அதாவது வேரியபிளை வந்து நிறைய பேசிஸ்ல வந்து நம்ம கிளாசிஃபை பண்ணலாம், டிஃப்ரெண்ட் டைப்ஸா பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அன்னைக்கு கூட ஒரு ரிமைண்ட் பண்ணேன். டேட்டா டைப்ஸ் வந்து நம்ம வந்து எப்படி கிளாசிஃபை பண்ணோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னா நியூமரிக், ஸ்ட்ரிங், பூலியன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதுல வந்து நம்ம வந்து வேரியபிள் வந்து 2 கேட்டகரியா பார்க்கணும். பிரைவேட் வேரியபிள், பப்ளிக் வேரியபிள்னு பார்க்கணும். பிரைவேட் வேரியபிள் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அதை வந்து ஒரு லிமிடெட் ஏரியாக்குள்ள தான் அக்சஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு கிளாஸுக்குள்ள வந்து ஒரு பிரைவேட் வேரியபிள் நம்ம டிஃபைன் பண்ணோம்னா அதுக்குள்ள கிளாஸுக்குள்ள தான் நம்ம அக்சஸ் பண்ணலாம். ஆனா பப்ளிக் வேரியபிள்னா கிளாஸுக்கு வெளியே இருந்து நம்ம அக்சஸ் பண்ணலாம். இதுதான் பிரைவேட் வேரியபிளுக்கும் பப்ளிக் வேரியபிளுக்கும் ஃபங்க்ஷன் வைஸ் உள்ள டிஃபரன்ஸ். ஆனா எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறதுல பிரைவேட் வேரியபிள்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த வேரியபிள் மஸ்ட் ஸ்டார்ட் வித் டபுள் அண்டர்ஸ்கோர். இப்போ லைன் நம்பர் 6 பாருங்க. பிரைவேட் அண்டர்ஸ்கோர் VAR அது வந்து ஒரு வேரியபிள் நேமுக்கு பிரைவேட் வேரியபிள் புரிஞ்சுக்கிறதுக்காகவே நான் வந்து ஒரு நேம் கொடுத்துருக்கேன், ஒரு மீனிங்ஃபுல் நேமா கொடுத்துருக்கேன்.
பிரைவேட் விஆர் கொடுத்துருக்கோம். அது எப்படி ஆரம்பிக்குது? டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்கோம். அப்போ டபுள் அண்டர்ஸ்கோர்னா அது பிரைவேட் வேரியபிள். அப்படி டபுள் அண்டர்ஸ்கோர்ல ஆரம்பிக்கிறோம்னா அது வந்து ஒரு பப்ளிக் வேரியபிள். இன்னைக்கு லைன் நம்பர் 7ல ஒரு பப்ளிக் வேரியபிள் கொடுத்துருக்கோம், ஒரு 200 நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நமக்கு வந்து ஒரு வேரியபிள் வந்து பிரைவேட்டா பப்ளிக்கான்னு எப்படி ஐடென்டிஃபை பண்றது, எப்படி டிக்ளேர் பண்றது நமக்கு தெரியும். ஒரு வேரியபிள் நேம் நார்மலா கொடுத்தோம்னா அது வந்து பப்ளிக் வேரியபிள். அது வந்து ஒரு டபுள் அண்டர்ஸ்கோர்ல ஆரம்பிச்சதுன்னு சொன்னா அது வந்து ஒரு பிரைவேட் வேரியபிள். இப்படிதான் நம்ம டிக்ளேர் பண்ணணும். பப்ளிக் வேரியபிள்னா என்ன? ஈவன் கிளாஸுக்கு வெளியே இருந்து கூட அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனா பிரைவேட் வேரியபிள்னா கிளாஸுக்கு உள்ளதான் அக்சஸ் பண்ண முடியும். இது வந்து ஒரு டிஃபரன்ஸ். இதுக்கு அடுத்து இது வந்து ஒரு வேரியபிளா ஹேண்டில் பண்ற மெத்தட். இதே மாதிரி இந்த ப்ரோக்ராம்ல நாம வந்து ஒரு 3 ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறோம். லைன் நம்பர் 9ல ஒரு ஃபங்க்ஷன், லைன் நம்பர் 12ல ஒரு ஃபங்க்ஷன், 16ல ஒரு ஃபங்க்ஷன். லைன் நம்பர் 9ல என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறோம்? டபுள் அண்டர்ஸ்கோர் பிரைவேட் அண்டர்ஸ்கோர் ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறோம். இந்த இடையில கொடுத்துருக்கிற அந்த அண்டர்ஸ்கோர் பிரைவேட் அண்டர்ஸ்கோர் ஃபங்க்ஷன், இந்த அண்டர்ஸ்கோர் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை, அதை கூட நம்ம விட்டுறலாம். அது கூட ஒரு ஆப்ஷன் தான். ஆரம்பிக்கிறது இருக்கு இல்லையா, அது டபுள் அண்டர்ஸ்கோர், அதுதான் இம்பார்ட்டன்ட். அது if any function starts with double underscore, it should be considered as private function. If any variable starts with double underscore, it should be considered as private variable. அவ்வளவுதான். இப்போ லைன் நம்பர் 9ல கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து ஒரு பிரைவேட் ஃபங்க்ஷன். நான் ரைட் சைட்லயே நான் கொடுத்துருக்கேன் இல்லையா. அப்புறம் லைன் நம்பர் 12 பாருங்க, டபுள் அண்டர்ஸ்கோர் இல்ல, பப்ளிக் அண்டர்ஸ்கோர் ஃபங்க்ஷன் இருக்கு. அப்போ இது வந்து ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன். லைன் நம்பர் 16ல ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு, கால் அண்டர்ஸ்கோர் பிரைவேட். அதுல வந்து என்ன இருக்கு? இல்ல, டபுள் அண்டர்ஸ்கோர் இல்ல. அப்போ அது வந்து ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன். இந்த ப்ரோக்ராம்ல 2 வேரியபிள் கொடுத்துருக்கோம். அதுல ஒரு வேரியபிள் பப்ளிக் வேரியபிள், ஏன்னா டபுள் அண்டர்ஸ்கோர் இல்ல. லைன் நம்பர் 7. லைன் நம்பர் 6ல வந்து ஒரு பிரைவேட் வேரியபிள் இருக்கு, அது வந்து ஒரு பிரைவேட் வேரியபிள், ஏன்னா டபுள் அண்டர்ஸ்கோர் ஆரம்பிக்கிறதுனா ஒரு பிரைவேட் வேரியபிள். லைன் நம்பர் 9, 12, 16 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த 3 ஃபங்க்ஷன்ல 2 ஃபங்க்ஷன் பப்ளிக் ஃபங்க்ஷன், பப்ளிக் அண்டர்ஸ்கோர் ஃபன், கால் அண்டர்ஸ்கோர். இந்த ரெண்டுமே பிரைவேட் பப்ளிக். ஆனா டபுள் அண்டர்ஸ்கோர் பிரைவேட்ங்கிறது என்ன கூட பிரைவேட் ஃபங்க்ஷன். இப்போ இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது நம்ம பார்க்கலாமா? இப்போ நம்ம வந்து கிளாஸ்க்கு அவுட் சைடுக்கு நம்ம வரோம். லைன் நம்பர் 20, t ஈக்குவல் டு டெஸ்ட். நமக்கு நல்லா தெரியும் t ஈக்குவல் டு டெஸ்ட்னா லைன் நம்பர் 20ல நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். t ஈக்குவல் டு டெஸ்ட், t is an object, t is an object of the class test. லைன் நம்பர் 21 வந்து இதுல என்ன கொடுத்திருக்கேன்னு சொன்னா print t object name dot private function. இந்த லைன் நம்பர் 21ல private function ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்றோம். நல்லா பாத்துங்க, லைன் நம்பர் 9ல டபுள் அண்டர்ஸ்கோர் பிரைவேட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். இது வந்து என்ன ஃபங்க்ஷன்? பிரைவேட் ஃபங்க்ஷனா பப்ளிக் ஃபங்க்ஷனா? யாராவது சார்ட்டிங் ரெஸ்பாண்ட் பண்ணலாமா? அதாவது கொஸ்டின் இதுதான். லைன் நம்பர் 9ல ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருக்கு. ஃபங்க்ஷன் நேம் என்ன? டபுள் அண்டர்ஸ்கோர் பிரைவேட் அண்டர்ஸ்கோர் ஃபங்க்ஷன். whether it is a private function or public function. சார்ட்டிங்ல ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. பிரைவேட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. ஒரு பிரைவேட் ஃபங்க்ஷன்னா கிளாஸுக்கு வெளியே. இப்போ லைன் நம்பர் 20ல வந்து என்ன இருக்குது? லைன் நம்பர் இந்த கிளாஸ் டெஸ்டோட ஏரியா வந்து லைன் நம்பர் 18ஓட முடிஞ்சுது. லைன் நம்பர் 19 வந்து பிளாங்கா இருக்கு. லைன் நம்பர் 21ல அதாவது ஃப்ரம் அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ் என்ன செய்யறோம்? இந்த பிரைவேட் ஃபங்க்ஷனை கால் பண்றோம். இப்போ இதை கால் பண்ணா என்ன வரணும்? என்ன ரிசல்ட் வரணும்? லைன் நம்பர் 21 வந்து என்ன காட்டணும்? ஒர்க் ஆகுமா, எரர் காட்டணும்? நான் சார்ட்டிங்ல ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. எரர் கரெக்டா சொல்லிட்டீங்க. So it will give error as accessed from outside the class. 100% correct. Concept கரெக்டா புரிஞ்சிருக்கீங்க. Private function நம்ம என்ன செய்றோம்? Out from outside of the class we call the private function. இப்போ பாருங்க லைன் நம்பர் அவுட்புட் பாருங்க. லைன் 21 t dot double underscore private. அது has no attribute. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டியே இல்ல. நம்ம அவுட் சைட்ல இருந்து நம்ம என்ன செய்ய கூடாது? கால் பண்ணவே கூடாது. இப்போ நான் இதை என்ன செய்யறேன்? நான் எக்ஸிக்யூட்டபிளா மாத்துறேன். இப்போ நெக்ஸ்ட் லைன் பாருங்க. லைன் நம்பர் 22 பாக்குறோம். லைன் நம்பர் 22ல என்ன கொடுத்துருக்கோம்? ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றோம். லைன் நம்பர் 22ல t dot call underscore private. call underscore privateங்கிறது எந்த லைன்ல கொடுத்துருக்கோம்னா 16ல கொடுத்துருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் நேம் என்ன? call underscore private. ஒரு ஃபங்க்ஷன் டபுள் அண்டர்ஸ்கோர்ல ஆரம்பிச்சதுன்னு சொன்னா அது வந்து பிரைவேட் ஃபங்க்ஷன். இப்போ இது இந்த லைன் நம்பர் 16ல கொடுத்திருக்க இந்த கால் அண்டர்ஸ்கோர் பிரைவேட்ங்கிறது பப்ளிக் ஃபங்க்ஷனா பிரைவேட் ஃபங்க்ஷனா? பப்ளிக் ஃபங்க்ஷன் சார். பப்ளிக் ஃபங்க்ஷன். ஏன்னா டபுள் அண்டர்ஸ்கோர்ல ஆரம்பிக்கல.
அப்ப இது வந்து பப்ளிக் ஃபங்க்ஷன். இப்ப லைன் நம்பர் 22 வந்து எக்ஸிக்யூட் ஆகும், எரர் காட்டுமா, கரெக்டா எக்ஸிக்யூட் ஆயிடும். ஸ்டார்டிங் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. கரெக்டா எக்ஸிக்யூட் ஆகுமா எரர் வரும். ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனை we are calling a public function from outside of the class. அதுல எரர் வருமா வராதா? வராது சார். We can call a public function from outside of the class. ஏன்னா call underscore privateங்கிறது பப்ளிக் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம கால் பண்றோம் லைன் நம்பர் 22ல எரர் வரக்கூடாது, ஆஸ் பர் தி ரூல் வரக்கூடாது. இப்போ லைன் நம்பர் 22ல எரர் வரல, கரெக்டா ஒர்க் ஆயிடுச்சு. அடுத்தது பாருங்க பப்ளிக் ஃபங்க்ஷன் லைன் நம்பர் 23ல கால் பண்றோம், கரெக்டா ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் லைன் நம்பர் 24ல பப்ளிக் அண்டர்ஸ்கோர் var. பப்ளிக் அண்டர்ஸ்கோர் var வந்து எங்க டிஃபைன் பண்ணிருக்கிறோம், லைன் நம்பர் 7ல. பப்ளிக் அண்டர்ஸ்கோர் varங்கிறது ஒரு வேரியபிள், ஒரு ப்ராப்பர்ட்டி. அதுக்கு நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம், 200. இந்த வேரியபிளை நம்ம அக்சஸ் பண்ணலாம். இப்போ நீங்க இந்த லைன் நம்பர் 22ஐயும் 24 லைன் நம்பர் இந்த லைன் நம்பர் 24ஐயும் 25ஐயும் கம்பேர் பண்ணுங்க. ரெண்டு லைன்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா பப்ளிக் var வந்து நம்ம கால் பண்ணிருக்கிறோம். இங்க லைன் நம்பர் 24ல ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்துருக்கோம், லைன் நம்பர் 25ல டைரக்டா கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம். ரெண்டும் ஓகே தான். ஆனா நம்ம என்ன செய்ய முடியாது, இந்த டபுள் அண்டர்ஸ்கோர் var நம்ம கால் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்க கொடுக்குறோம் லைன் நம்பர் 26க்கு என்ன அவுட்புட் வரும்னு சொல்லலாமா? லைன் நம்பர் 26 லைன் நம்பர் 26ல நம்ம என்ன பண்றது ட்ரை பண்றோம், we are calling a private variable. லைன் நம்பர் 6ல கொடுத்திருக்கிறோம் private variable. We are trying to call a private variable from outside the class. அப்ப லைன் நம்பர் 26க்கு என்ன அவுட்புட் வரணும், எரர். ஓகேயா? நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போறோம். ப்ரோக்ராம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல, நம்ம ஏற்கனவே இதை பார்த்துருக்கோம். அதாவது வந்து என்கேப்சுலேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னு சொன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேம் என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது. என்கேப்சுலேஷனுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொன்னா, அது எவ்ரி கிளாஸ் கம்ப்ரைஸ் ஆஃப் a number of data members and member functions. இப்போ இந்த ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ல கூட பார்த்தோம்னு சொன்னா, இப்போ டெஸ்ட்ங்கிற கிளாஸ்க்கு வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா? இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா, ஒரு டேப்லெட் இருக்கு, ஒரு மெடிக்கல்ல ஒரு டேப்லெட் வாங்குறோம். அந்த டேப்லெட்ல நம்ம இப்போ இந்த ஸ்ட்ரிப்ல பார்த்தோம்னு சொன்னா, இந்த டேப்லெட்ல வந்து என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம போட்டிருப்பாங்க. அது ஒவ்வொரு மெடிசினும் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு நிறைய மெடிசின் வந்து மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரிதான் ஒரு கிளாஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கு நாம நிறைய ப்ராப்பர்ட்டிஸ், நிறைய வேரியபிள்ஸும் ஃபங்க்ஷன்ஸும் யூஸ் பண்றோம். அதான் என்கேப்சுலேஷன் சொல்றோம். மற்றபடி இந்த ப்ரோக்ராம்ல வந்து வேற ஒண்ணுமே கிடையாது. இதை நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ல பார்த்துருக்கோம். இப்போ 16 பாருங்க. இது வந்து ஒரு சின்ன கான்செப்ட், ஒரு சின்ன சார் இந்த 15 கொஞ்சம் திரும்ப காட்டுங்க, கொஞ்சம் காப்பி பண்ணிக்கலாம். நீங்க காப்பி பண்ணா பண்ணீங்க, நான் ஸ்டார்டிங்கு நாளைக்கு நான் ஷேர். இது வேற ஒண்ணுமே கிடையாது, நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். ஒரு நேம் அசைன் பண்றோம், அந்த நேமை பிரிண்ட் பண்றோம். கெட் நேம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கால் பண்ணுறோம். காப்பிடு சார், தேங்க்யூ. சார் அந்த ப்ரோக்ராம்ல POBJ அப்படின்னு இருக்கே சார், போன ப்ரோக்ராம்ல POBJ இதுனா என்ன சார்? சும்மா சப்ஜெக்ட்டோட பேரு. POBJனா வேற ஒண்ணும் இல்ல, ஒரு ஆப்ஜெக்ட் நேம். ஆப்ஜெக்ட்டோட நேமா சார்? நீங்க யூசுவல் நேம் OBJ கூட வச்சுக்கலாம். OBJ ஏதோ வைக்கணும்னு அவசியம் இல்ல, என்ன நேம் வச்சுக்கலாம். இப்போ உங்க பேரை கூட வச்சுக்கலாம். நான் இப்போ OBJ கொடுத்துக்கிறேன், OBJ கொடுத்தாலும் கரெக்டா இருக்கும். சரிங்க சார். அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நேம், யூசர் டிஃபைன்ட். சரி சார். உங்களுக்கு பிடிச்ச என்ன நேம் வச்சுக்கலாம். அதாவது நான் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் மைண்ட்ல என்ன செட் ஆக ஆரம்பிச்சிடும்னா, ஆப்ஜெக்ட் OBJ தான் நம்ம கொடுக்கணுமோ, அதான் கன்வென்ஷனோ அப்படிங்கிற மாதிரி வந்து மைண்ட்ல செட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால ஒரு எந்த நேமும் நம்ம கொடுத்துக்கலாம், அது யூசர் டிஃபைன் காட்டுறதுக்காக தான் நான் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணேன், P-ன்னு கொடுத்துருக்காங்க. வேற ஒன்றும் ரீசன். நீங்க என்ன நேம் கொடுத்துக்கலாம், உங்க நேம் வேணாலும் வச்சுக்கலாம்.
இப்போ இந்த ப்ரோக்ராம் பாருங்க, இதுல நாம வந்து 2 கிளாஸ் நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம். சேலரின்னு ஒரு கிளாஸ், எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ். 2 கிளாஸ் இருக்கு. சேலரின்னு ஒரு கிளாஸ் இருக்கு, எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. சேலரி கிளாஸுக்கு வந்து ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இருக்கு, பே அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அல்லது வேரியபிள் இருக்கு, அல்லது ஆட்ரிபியூட். ஒரே நேம் தான், வேரியபிள், ஆட்ரிபியூட். இது எல்லாமே ப்ராப்பர்ட்டி, எல்லாம் சினோனிம் தான். நிறைய தான் நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து எம்ப்ளாயி. எம்ப்ளாயிக்கு வந்து நாம வந்து 2 ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கோம். பேன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, போனஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இப்போ நீங்க சொல்லலாம், என்ன சார் அப்படி சொல்றீங்க, 3 ப்ராப்பர்ட்டி இருக்குதா, நீங்க 2 ப்ராப்பர்ட்டின்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். லைன் நம்பர் 14ல எம்ப்ளாயி கிளாஸ்க்கு வந்து லைன் நம்பர் 14ல பேன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறோம். லைன் நம்பர் 15ல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா போனஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறோம். ஒரு 2 ப்ராப்பர்ட்டி நம்ம கொடுத்துருக்கோம். 3வது ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கோம், ஆனா அது என்ன, எந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஓபிஜே அண்டர்ஸ்கோர் சேலரின்னு சொல்லி லைன் நம்பர் 16ல கொடுத்துருக்கோம் இல்லையா? நல்லா பாத்துங்க, எம்ப்ளாயி கிளாஸுக்கு 2 ப்ராப்பர்ட்டி இருக்கு. லைன் நம்பர் 14 அண்ட் 15ல பேன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி, போனஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இங்க ஓபிஜே சேலரின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த ஓபிஜே சேலரிங்கிற ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு வேல்யூ கொடுக்க போறோம். இப்ப பேக்கும் போனஸுக்கும் இந்த 2 ப்ராப்பர்ட்டி, அதாவது பே அண்ட் போனஸ் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எம்ப்ளாயி கிளாஸ் இல்லையா? இந்த 2க்கு நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோம்? பேக்கு பே ஈக்குவல் டு என்ன, யாராவது சார்ட்டிங் ரெஸ்பாண்ட் பண்ணலாமா? பே ஈக்குவல் டு எவ்வளவு, போனஸ் எவ்வளவு, இது யாராவது சார்ட்டிங் ரெஸ்பாண்ட் பண்ணலாமா? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பே, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் போனஸ்? இது யாராவது சார்ட்டிங் கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. பே ஈக்குவல் டு எவ்வளவு, போனஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? ஃபாஸ்டா ரெஸ்பாண்ட் பண்ணலாமா? நான் நம்ம போக வச்சிருக்கேன். 600 போனஸ் 500. இந்த ப்ரோக்ராம் பாருங்க, ஒரு ஆப்ஜெக்ட் எப்ப கிரியேட் ஆகும்? லைன் நம்பர் 21ல obj underscore emp கொடுத்துக்கிறோம், equal to employee. இப்போ இது obj underscore employee is an object of employee class இல்லையா? இங்க வந்து எம்ப்ளாயி கிளாஸுக்கான கன்ஸ்ட்ரக்டர் வந்து லைன் நம்பர் 13ல இருக்கு. செல்ஃப்ங்கிறது கம்பல்சரி ஆர்குமெண்ட் பாராமீட்டர்னு பார்த்துருக்கோம். பிராக்கெட்ல வந்து 600, 500 கொடுத்துருக்கோம். அப்போ இந்த 600 போய் எங்க போய் உட்கார்ந்துக்கும்? பேல போய் உட்கார்ந்துக்கும். 500 எங்க போய் உட்கார்ந்துக்கும்? போனஸ்ல போய் உட்கார்ந்துக்கும் இல்லையா? ஆனா இப்போ நமக்கு பே ஈக்குவல் டு 600, போனஸ் ஈக்குவல் டு 500 நமக்கு தெரியும். அடுத்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, obj underscore salary. அதுக்கு நம்ம இங்க ஏதாவது வேல்யூ பாஸ் பண்ணிருக்கோமா? பாஸ் பண்ணல. இப்போ obj underscore salaryக்கு நம்ம வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறோம். அந்த வேல்யூ எங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா salary அப்படின்னு ஒரு கொடுத்துருக்கோமா? ஈக்குவல் டு salary சொல்லி பிராக்கெட்ல செல்ஃப் டாட் பே கொடுத்துருக்கோமா? லைன் நம்பர் 16ல லைன் நம்பர் 16 பாருங்க, obj underscore salary அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூ கொடுக்குறோம். அந்த வேல்யூ வந்து அது எங்க இருந்து எடுத்துக்குதுன்னா பேக்கும் போனஸ்க்கும் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணும்போதே நினைச்சிருக்கிறோம் வேல்யூ வந்து பாஸ் பண்ணிட்டோம். ஆனா obj சேலரிக்கு நம்ம வந்து இங்க வேல்யூ வந்து இங்க இல்ல, கன்ஸ்ட்ரக்டர் இல்ல, இங்க வேல்யூ கொடுக்குறோம். வேல்யூ நம்ம கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம் பாருங்க, லைன் நம்பர் 16ல ஈக்குவல் டு salary. salary எங்க இருக்குது? இந்த இருக்குது. லைன் நம்பர் 5ல salaryன்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த salary வந்து நீங்க எப்படி அதுல வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து பே அப்படி நம்ம கொடுத்துருக்கோம், செல்ஃப் டாட் பே கொடுக்குறோம். அந்த பேயை வந்து இங்க நம்ம கால்குலேட் பண்றோமா? அந்த பே நம்ம இங்க என்ன பே இருக்குதோ அதை வந்து நினைச்சிருக்குதுன்னு சொன்னா லைன் நம்பர் 10ல கால்குலேட் பண்ணது பாருங்க, பே ஆஸ்டிக்ஸ். இங்க லைன் நம்பர் 22ல வந்து obj underscore emp டாட் emp வந்து நம்ம கிட்ட கால் பண்றோம். ஆனுவல் salary நம்ம கொடுத்துருக்கோமா? ஆனுவல் salary போய் வந்து கால்குலேட் பண்ணுது. ஆனுவல் salary என்ன கொடுத்துருக்குது? டோட்டல் ஃபுல் கோலன் str, அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணுது. obj underscore salary get total, get totalங்கிற ஃபங்க்ஷனை போய் கால் பண்ணுது. get total எங்க இருக்கு? obj underscore salaryங்கிறது வந்து இந்த இருக்குது. இதுல போயிட்டு வந்து டோட்டல் வந்து கால்குலேட் பண்ணுது. get underscore total ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா? எப்படி கால்குலேட் பண்ணுதுன்னா
இங்க இருக்கக்கூடிய பே எவ்வளவு 500 into 12 அதை கால்குலேட் பண்ணி இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணுது பிளஸ் செல்ஃப் டாட் போனஸ் அதை இங்க வந்து பிரிண்ட் பண்ணுது அவ்வளவுதான். இப்போ நம்ம ரன் பண்றோம். இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா எப்படி வந்து ஒரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டி வந்து இன்னொரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டி வந்து எடுத்துக்குது. இதை வந்து நம்ம காம்போசிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது காம்போசிஷன் என்ன? காம்போசிஷன்ல ஒன் ஆஃப் த கிளாஸஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஒன் ஆர் மோர் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அதர் கிளாஸஸ். அதாவது இந்த கிளாஸுக்கான ஒரு கண்டெய்னரா இந்த பே இதுவும் வந்துருக்கு. இந்த பே இருக்கு இல்லையா, சேலரி கிளாஸோட பே, அதை வந்து நம்ம இங்க இருந்து எடுத்துக்கிறோம். இதை தான் நம்ம வந்து காம்போசிஷன் அப்படின்னு சொல்றோம். அது ஒரு கிளாஸ்ல உள்ள கண்டெய்னர்ல வந்து இன்னொரு கிளாஸோடைய ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் இது வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் கான்செப்ட் தான். ஒரு தடவை 2 தடவை பண்ணி பாருங்க, கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கணும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? அது 12% பே 672. எஸ்டிஆர் அது மட்டும் கொஞ்சம் அந்த லைன் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். எஸ்டிஆர் செல்ஃப் எஸ்டிஆர் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. ஆமா சார், எனக்கு சொல்லுங்க சார். எஸ்டிஆர் ஓகே எஸ்டிஆர்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. லைன் நம்பர் 12ல நம்ம வந்து பிரிண்ட் பண்றோம். என்ன பிரிண்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா 2 நம்பரை பிரிண்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா இப்ப a = 5 b = 10. பிரிண்ட் a, p அப்படின்னு கொடுத்தோம்னா ஏயும் 5 10 பிரிண்ட் பண்ணுவோம். இதே இது வந்து ரெண்டுக்கு இடையில வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேணும்னு வச்சுக்கிடுங்க, ஒரு டிஃபரண்ட் சிம்பிள் வேணும்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். பிரிண்ட் இப்படி வச்சுங்க, ஏ இடையில வந்து ஒரு பிளஸ் சிம்பிள் நமக்கு அல்லது ஒரு ஃபுல் கோலன் வரணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஏங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் டைப், ஒரு இன்டிஜர் டைப். அதை நம்ம வந்து எஸ்டிஆர்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஏன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பிளஸ் எஸ்டிஆர் பி அப்படின்னு நம்ம கொடுக்கணும். இப்ப என்ன எடுத்துக்கணும்னா ஏங்கிறது வந்து இந்த ஏ ஃபர்ஸ்ட் எஸ்டிஆர் ஆஃப் ஏன்னா ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணுது, இங்க எஸ்டிஆர் பின்னா ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணுது. இப்போ நீங்க இந்த இடத்துல யூஸ்வல் கமா கொடுத்தீங்கன்னா எரர் காட்டும். அது வந்துருது. ஆனா நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா கொடுக்கும்போது நீங்க டிஃபரண்ட் சிம்பிள்லாம் வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு பிளஸ் கொடுத்துருங்க. அதான் ஒரு பெஸ்ட் மெத்தட். சரியா? 2 ஸ்ட்ரிங் ஆட் பண்ணணும்னா பிளஸ் கொடுக்கணும், அவ்வளவுதான். அப்போ 5 10 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்றோம், இதே இது நீங்க வந்து வரும் பாருங்க, இதை கால்குலேட் பண்ணி இந்த டோட்டலை கால்குலேட் பண்ணுது, அப்புறம் போனஸையும் இதுல ஆட் பண்ணுது. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து இந்த டோட்டல் பிளஸ் இருக்குல்ல, இந்த டோட்டல் கூட வரணும்ங்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஸ்ட்ரிங்கா நியூமரிக் டேட்டாவை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்றோம். நியூமரிக் டேட்டாவை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்றது எஸ்டிஆர் வந்து யூஸ் ஆகுது. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, அமௌண்ட் கொடுத்துட்டு ரிசல்ட் 5,10 கொடுக்குறோம். இதை வந்து ஒரு ஸ்ட்ரிங் கான்கடனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்ட்ரிங் கான்கடனேஷன் சொல்லும் போது இதுல நீங்க எல்லாத்தையும் ஆட் பண்றதுக்காக நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோம். இது வந்து ஒரு a plus b வேணும்னு வச்சுக்கோங்க, எஸ்டிஆர் அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம். ஒரு ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம். கமா வரக்கூடாது. இது வந்து வேற ஒண்ணும் பண்ணல, நீங்க வேற இதுல ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த பிராக்கெட்டுக்குள்ள லைன் நம்பர் 19ல இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கு இல்லையா, இது உள்ள இருக்கும்போது அது வந்து ஒரு நியூமரிக் டேட்டா. அதை நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்றதுக்கு எஸ்டிஆர் யூஸ் பண்றோம். வேற எதுவுமே இல்ல. அது எஸ்டிஆர் ஃபங்க்ஷன் கன்வெர்ட்ஸ் தி கிவன் டேட்டா இன்டு ஸ்ட்ரிங் ஃபார்ம். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல.
சார் முதல்ல உள்ள இருக்கிறதெல்லாம் நியூமெரிக் வேல்யூவை எல்லாம் வந்து கால்குலேட் பண்ணிட்டு அதை வந்து ஸ்ட்ரிங்கா கடைசியில சேஞ்ச் பண்ணோம். இப்போ நீங்க இது வந்து ரொம்ப உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா இப்படி பாருங்க, ஒரு நிமிஷம். இப்போ ஒரு ரிசல்ட் இந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டா இருக்குதா? இப்போ பாருங்க, இப்போ நான் அந்த பிளஸ் எடுத்துட்டு எஸ்டிஆர் எடுத்துட்டேன். இப்போ நான் டைரக்டா பிரிண்ட் பண்ணிருக்கேன். இப்படி நீங்க பண்ணணும்னா பண்ணிக்கலாம். நீங்க டைரக்டா எப்படி பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங்கா கன்வர்ட் அது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுது அப்படின்னா நீங்க இப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். பழையது காமிங்க சார், பழையபடி தான் உங்களுக்கு வேணுமா அப்படின்னா அந்த இடத்துல பிளஸ் கொடுக்குறோம். அப்புறம் இதை வந்து எஸ்டிஆர் உங்களுக்கு எஸ்டிஆர் ஃபங்க்ஷன் தெரியணுமேங்கிறதுக்காக நான் இதை வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன். வேற எதுவுமே இல்லை. ஆனா பழைய மெத்தட் தான் சிம்பிள். அது அதாவது எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது புதுசா ஒரு கான்செப்ட் தெரியணுங்கிறதுக்காக இதை இந்த மாதிரி ஆட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டட் அவுட்புட் நமக்கு கிடைக்கும். சரி. ஓகே, நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போலாமா? அதாவது இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட், பாக்குறதுக்கு வந்து ஒண்ணுக்கு இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா இதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை கத்துக்கலாம். என்ன கத்துக்கலாம் அப்படிங்கறத நீங்க சொல்லலாமா? நான் அவுட்புட் நான் டிஸ்பிளே பண்றேன், நீங்களா ஆன்சர் பண்றதுக்கு நான் இப்போ நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். இது வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வந்து புரிஞ்சுக்கிறது ஈஸியா இருக்கும். லைன் நம்பர் 16ல திங்ஸ் கொடுத்துருக்கோம். திங்ஸ் வந்து கிளாசிஃபை பண்றோம். லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த லிவிங் திங்ஸ்க்கும் நான் லிவிங் திங்ஸ்க்கும் பேரண்ட் கிளாஸ் எதுன்னு சொன்னா திங்ஸ். ஓகே, இதே மாதிரி இப்போ நேரு இருக்கிறார். நேருடைய டாட்டர் வந்து யாரு? இந்திரா காந்தி. இந்திரா காந்தி யாரு? ராஜீவ் காந்தி. இப்போ இதுல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. இந்திரா காந்தி இஸ் த parent of ராஜீவ் காந்தி. நேரு இஸ் த பேரண்ட் ஆஃப் இந்திரா காந்தி. அப்ப இந்த மூணுக்குள்ள ரிலேஷன்ஷிப் நமக்கு தெரியுதா? இந்த மூணுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இப்போ வந்து வெஹிக்கிள் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோமே. இது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் புரிஞ்சுக்கிறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வெஹிக்கிள் இருக்கு. வெஹிக்கிள்ல வந்து நாம வந்து கிளாசிஃபை பண்ணலாம். எப்படிலாம் கிளாசிஃபை பண்ணலாம்? கார் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். 2 வீலர்னு ஒரு கிளாசிஃபை பண்ணலாம். 4 வீலர்னு ஒரு கிளாசிஃபை. இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொன்றையா கிளாசிஃபை பண்றோம். இந்த ராஜீவ் காந்திங்கிறது ஒரு சைல்டு, அது நேரு பேரண்ட். இந்திரா காந்தி இஸ் a child of நேரு. ராஜீவ் காந்தி இஸ் a child of இந்திரா காந்தி. இந்திரா காந்தி இஸ் the parent of ராஜீவ் காந்தி. நேரு இஸ் the parent of இந்திரா காந்தி. இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு புரிஞ்சுக்க முடியுதா? முடியுது சார். இங்க வந்து நாம வந்து ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கோம். கிளாஸ் ஏன்னு கொடுத்துருக்கோம், அப்புறம் கிளாஸ் பி கொடுத்துருக்கோம். லைன் நம்பர் 9ல என்ன பண்ணிருக்கோம்னா கிளாஸ் சி கொடுத்து அதுக்கு வந்து பிராக்கெட்டுக்குள்ள ஏ கமா பி கொடுத்துருக்கோம். ரெண்டு வந்து நேம் ஆஃப் த கிளாஸஸ். அப்ப இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஏயும் பியும் இந்த ஏபியை வந்து சியோட ரிலேட் பண்றோம். இப்ப ரன் பண்றோம், என்ன ரிசல்ட் வருதுங்கிறத வச்சு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க சொல்லலாம். அவுட்புட் பாருங்க.
சி அதாவது லைன் நம்பர் 12 உடைய அவுட்புட் பிரிண்ட் சி டாட் பேசஸ். பேரண்ட் கிளாஸுக்கு பதிலா நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம் என்ன வேர்ட் யூஸ் பண்றோம்னா பேஸ் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்ன காட்டுதுன்னு பாருங்க, சி டாட் ஃபுல் கோலன் டபுள் அண்டர்ஸ்கோர் பேசஸ், திரும்ப டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுக்குறோம். அப்ப என்ன காட்டுது பாருங்க, இந்த ஏ பி கிளாஸஸ்க்கு சி கிளாஸுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாமா? மூணு கிளாஸ் டிஃபைன் பண்ணிருக்கிறோம், கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி. இந்த மூணு கிளாஸுக்கு இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன? இதுல எது பேரண்ட் கிளாஸ், எது சைல்டு கிளாஸ்? பேரண்ட் கிளாஸுக்கு எது ஒரு நார்மல் சி வந்து பேரண்ட் கிளாஸா இருக்கலாம் சார். எது மேடம்? சி பேரண்ட் கிளாஸா இருக்கலாம் சார். ஏ அண்ட் பி வந்து சில்ட்ரனா இருக்கலாம். அப்படி இல்ல, சி பேரண்ட் கிளாஸ். சி வந்து பேரண்ட் கிளாஸ் இல்ல, சி வந்து சைல்டு, ஏ அண்ட் பி தான் பேரண்ட். நான் சொல்றது பாருங்க, கிளாஸ் மெயின் ஏ அண்ட் பி, அப்புறம் வந்து மெயின் பி, அது வந்து பேரண்ட் கிளாஸ். என்ன அதோட அதாவது பேரண்ட் கிளாஸ்ங்கிறது வந்து நார்மல் டேர்ம். டெக்னிக்கலா நம்ம சொல்றோம்னா பேஸ் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை வந்து பேஸ், இந்த ரெண்டு வந்து பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேற ஒண்ணுமே இல்லை, இதில் கத்துக்கிறேன் நம்ம வேற எதுவும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போறோம். இது வந்து ஒரு ப்ரோக்ராம், இதான் லாஸ்ட் ப்ரோக்ராம் பார்க்கறதுல லாஸ்ட் ப்ரோக்ராம். இதை நான் ரன் பண்றேன். கான்செப்ட் நீங்களா புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நம்ம இது வரைக்கும் நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் படிச்சதை வச்சுட்டு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து இதுல கொடுத்துருக்கு. இதை நான் ரன் பண்றேன், என்ன வருதுன்னு பாருங்க. நீங்க டெஃபரெண்டா புரிஞ்சுக்கலாம், ரொம்ப கஷ்டமா இருக்காது. இது வந்து ஒரு மெனு டிரைவன் ப்ரோக்ராம். ரைட் சைடில் அவுட்புட் பாருங்க, என்ன கேட்குது மெனு. ஆப்ஷன் நம்பர் 1 கொடுத்தோம்னா ஆட் நியூ கான்டெக்ட்ஸ், ஆப்ஷன் நம்பர் 2 பிரஸ் பண்ணா பிரிண்டிங் கான்டெக்ட்ஸ், ஆப்ஷன் 3 எக்ஸிட். இப்போ பாருங்க, என்டர் சாய்ஸ் 1 or 2, ஆப்ஷன் நம்பர் 1 அல்லது 2 டைப்னு சொல்லுது. நம்ம 3 வேணா எக்ஸிட் கொடுத்துருக்கோம். இப்போ நான் வந்து 1 நான் கொடுக்குறேன். கொடுத்தோம்னா என்டர் நேம் கேட்குது, நான் முருகன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்புறம் என்டர் இமெயில் கேட்குது, நான் இமெயில் ஐடி நான் கொடுக்குறேன், முருகன் @pn education .org அப்படின்னு நான் கொடுக்குறேன். ரெண்டே டீடைல்ஸ் தான் கேட்குது, என்டர் நேம் முருகன். திரும்ப நான் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணோம்னா என்டர் இமெயில் சொல்லுது, நான் என்னோட இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். திரும்பவும் கேட்குது, நம்பர் 1 கொடுத்தோம்னா ஆட் நியூ கான்டெக்ட்ஸ். இப்போ நான் வந்து நேமை மாத்துறேன், டெக்ஸ்ட் நேம் கொடுத்துருக்கேன், இமெயில் ஐடி. அடுத்து இமெயில் ஐடி கொடுத்தேன். திரும்பவும் ஆப்ஷன் கேட்குது, நான் 1 கொடுக்குறேன், ஆட் நியூ கான்டெக்ட்ஸ், என்டர் நேம், இமெயில் ஐடி, @gmail.com கொடுத்தாச்சு. இப்போ நான் 3 பேருடைய டீடைல்ஸ் நான் என்டர் பண்ணிக்கிறேன் இல்லையா, 3 பேருடைய நேம், இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். இதையெல்லாம் நான் பிரிண்டிங் பண்ணி நான் பார்க்கணும், டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஆப்ஷன் நம்பர் 2 இல்லையா. நான் இப்போ ஆப்ஷன் நம்பர் 2 கொடுக்குறேன். என்ன ரிசல்ட் வருது பாருங்க, மேல பாருங்க, 3 பேருடைய நேம், இமெயில் ஐடி வந்துருச்சா? 3 பேருடைய நேமும் இமெயில் ஐடி வந்துருச்சு. இந்த ப்ரோக்ராம் மட்டும் நான் எக்ஸிட் ஆகணும். அப்போ இந்த மெனுவில் காட்டுது பாருங்க, நான் 3 கொடுத்தா எக்ஸிட் ஆகணும்ல, நான் 3 கொடுக்குறேன், ப்ரோக்ராம் மட்டும் பை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் ஆகிடுச்சு. இதை வந்து மெனு டிரைவன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மெனுன்னா நமக்கு என்னன்னு தெரியும். இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம், சர்வர் வந்து நமக்கு ஒரு கார்டு கொடுக்காரு. அப்போ வந்து அந்த இடத்துல மெனுனா மீனிங் என்ன, அதாவது லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் அவைலபிள் இந்த ஹோட்டல். நமக்கு கம்ப்யூட்டர் நாம என்ன எடுத்துக்கணும்னா லிஸ்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கணும். இதுல 3 கமெண்ட் இருக்கு, ஆட் நியூ கான்டெக்ட்ஸ், சார் டவுட் சார். சொல்லுங்க சார். இப்போ என்டர் சாய்ஸ் 1 or 2ன்னு போடலாம், ஆனா 3 ஏன் சார் வர மாட்டேங்குது? அதுவும் போடலாமா? ஆமா, 3 கொடுத்து பைன் வந்துட்டல. எஸ் சார். நான் வந்து அதுல வந்து 1 or 2 அதுக்கு முன்னாடி எல்லாம் 1 or 2 அப்படி தான் சார் வருது. 3 அந்த மெசேஜ் வந்து நான் மாத்தங்க மாத்திக்கிறேன் உங்களுக்காக. 1 or 2 or 3 அப்படின்னு நான் மாத்திக்கிறேன். எஸ் சார், புரியுது. இப்போ திரும்ப ப்ரோக்ராம் ரன் பண்றேன். என்டர் சாய்ஸ் 1 or 2 or 3 வந்துருச்சா? சார் இப்போ இந்த 1 or 2 மாத்தலாமா சார்? வேற எந்த மாதிரி மாத்தணும்னு நினைக்கிறீங்க? இப்போ 1 or 2னா
இப்போ வந்து ஒன்னா ஆட் நியூ கான்டாக்ட்ஸ் அப்படின்னு அந்த பேரே கொடுக்கலாமா வேரியபிளுக்கு? இந்த இடத்துல அப்படி கொடுக்க முடியாது. இப்போ நம்முடைய பர்பஸ் என்னன்னு சொல்லாச்சுன்னா, நமக்கு தேவையானது என்னன்னு சொன்னா ஒருத்தருடைய அதாவது ஒரு லிஸ்ட் ஆஃப் பர்சன்ஸுடைய நேமும் இமெயில் ஐடியும் நம்ம வந்து ஸ்டோர் பண்றதா நம்முடைய எய்ம். அதாவது டெலிஃபோன் டைரக்டரி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் வந்து பிஎஸ்என்எல் ஃபோன் இருந்ததுன்னா நமக்கு வந்து ஒரு டெலிஃபோன் டைரக்டரி கொடுப்பாங்க. அதுல என்ன இருக்கும்? அது லிஸ்ட் ஆஃப் டெலிஃபோன் நம்பர் அண்ட் டெலிஃபோன் யூசர் நேம் அண்ட் அட்ரஸ் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி நம்ம வந்து ஒரு டேட்டா பேஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். அதுதான் இந்த ப்ரோக்ராமுடைய பர்பஸ். அந்த டேட்டா பேஸ்ல நம்ம என்னென்ன ஸ்டோர் பண்ண போறோம்னா நேமும் இமெயில் ஐடியும் நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். பட் ஆப்ஷன் நம்பர் 1 கொடுத்தா அது நம்மகிட்ட என்ன கேட்கணும்னா ஒருத்தருடைய நேமும் இமெயில் ஐடியும் கேட்கணும். கேட்டு நம்மகிட்ட அதை இன்புட் வாங்கிக்கணும். வாங்கிட்டு அது போய் ஸ்டோர் பண்ணணும். அதுதான் ஆப்ஷன் நம்பர் 1 சாய்ஸ் நம்பர் 1 பர்பஸ். எத்தனை பேர் வேணும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆப்ஷன் நம்பர் 1 சாய்ஸ் நம்பர் 1 கொடுக்க ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஆப்ஷன் நம்பர் 2 என்ன? ஸ்டோர் பண்ண எல்லாருடைய டீடைல்ஸும் பிரிண்ட் பண்றது தான் அதனுடைய வேலை. ஓகே, இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த கான்செப்டை நம்ம இது வரைக்கும் பார்த்தது தான். இதுல வந்து நம்ம ஒரு மெனு மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சார் இதெல்லாம் குரூப்ல போட்டு விடுவீங்களா சார்? நாளைக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். எஸ் சார். கொஞ்சம் நீங்க இதுல நான் வந்து இது வரைக்கும் பார்க்காத பார்த்ததும் லைன் நம்பர் 14 வரைக்கும் 13 வரைக்கும் நம்ம பார்த்ததுதான். உங்களுக்கு தெரியும் லைன் நம்பர் 4, 5 லைன் நம்பர் 3ல வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. அதுக்கு தேவையான வந்து நம்ம என்னெல்லாம் கொடுத்துருக்கோம், ஆட்ரிபியூட்ஸ் பேராமீட்டர்லாம் நம்ம இதெல்லாம் கொடுத்துருக்கோம், ஆட்ரிபியூட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். இங்க வந்து டிஸ்பிளே பண்றோம். இது டிஸ்பிளே பண்றது இன்புட் வாங்குது, கிவ் கான்டாக்ட் டீடைல்ஸ் சொல்லி கேட்குது. நேம் வந்து இன்புட் வாங்குறது இதனுடைய வேலை. லைன் நம்பர் 11 வந்து டிஸ்பிளே பண்றது இதனுடைய வேலை. இங்க நம்ம வந்து ஒரு மெனு மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் கான்செப்ட். இதை பண்ணி பாருங்க, நிறைய ஐடியா கிடைக்கும். இப்போ லைன் நம்பர் 34 வந்து நம்ம இது வரைக்கும் கத்துக்காது. sys.exit லைன் நம்பர் 1ல இம்போர்ட் sysன்னு கொடுத்துருக்கோம். அப்போ sysனா என்னன்னா ஒரு பில்ட்-இன் மாடுல், பைத்தான்ல இருக்கக்கூடிய ஒரு மாடுல். அந்த மாடுல்ல என்ன இருக்குன்னு சொன்னா எக்ஸிட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதுல பிராக்கெட்ல நம்ம 0ன்னு கொடுத்தோம்னா இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது ப்ரோக்ராம் விட்டு வெளியே வர்றதுக்காக கொடுக்கும். ஸோ நம்ம ஆப்ஷன் நம்பர் 3 கொடுத்தா மீனிங் என்ன? எக்ஸிட் ஃப்ரம் த ப்ரோக்ராம். அதுக்காக தான் நம்ம அந்த sys.exit கொடுக்குறோம். ப்ரோக்ராம் விட்டு ஸ்டாப் ஆயிடுது. இங்க பாருங்க, ப்ரோக்ராம்ல நம்ம 3 கொடுக்குறோம். 3 கொடுத்தா என்ன வரணும்? பைங்கிற ஒரு மெசேஜ் இருக்கு. அடுத்தது ப்ரோக்ராம் விட்டு எக்ஸிட் ஆகும். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீங்க பண்ணி பாருங்க, நிறைய ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிறாங்க. இந்த ப்ரோக்ராம் எல்லாமே நாளைக்கு நான் ஷேர் பண்றேன். லாஸ்ட் ப்ரோக்ராம் வந்து நான் கொஞ்சம் நீங்க எல்லாமே நீங்க திரும்ப ஒர்க் பண்ணி பாருங்க. லாஸ்ட் ப்ரோக்ராம் நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்க வந்து குரூப்ல வந்து வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஷேர் பண்ணுங்க. நீங்க முடிச்சுக்கலாமா? எஸ் சார், முடிச்சுக்கலாம் சார். ஓகே.